நாளிலும் கூட நாம் சபையாய் கூடி வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளவும் அவரை மகிமைப்படுத்தவும் நமக்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபை இறக்கங்களை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். நமக்கு இரக்கமும் சமாதானமும் எப்போதும் தேவனிடத்திலிருந்து உண்டு. ஏன் நாம் இந்த 3 வசனம் நாம் இந்த சுவிசேஷத்தை கேட்ட முதல் நாள் தொடங்கி டே 1 சுவிசேஷத்தை நாம் கேட்ட அந்த முதல் நாள் தொடங்கி இதுவரைக்கும் அந்த சுவிசேஷத்துக்கு நாம் உடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை ஒரு சிலர் அப்படி எல்லாம் இருக்கலாம், பரவாயில்ல, நாம் அப்படி உடன்படுவர்களாய் மாறுவோம், ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். உடன்பட்டவர்களும் இங்கே நாம் இருக்கிறோம். அப்படி நாம் உடன்பட்டவர்களாக இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தவான்களும் நமக்கு சந்தோஷத்தோட நம் அனைவருக்காகவும் எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் சந்தோஷத்தோடு நமக்காய் அவர் வேண்டுதல் செய்கிறவராய் தான் இருக்கு. ஏன் இப்படியெல்லாம் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை இந்த வழிக்கு நடத்தி வருகிறார் என்று சொன்னார். நம்மில் 5 வசனம், நம்மில் ஒரு நல்ல செயலை தொடங்கினவர் ஆண்டவர். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரை அவர் திரும்ப வருவார். அவர் வருகிற வரை நம்மை முழுவதுமாய் அல்லது முடிவு பரியந்த அந்த அவர் வருகிற வரை நம்மை காத்து கொள்ள வல்லவராய் தேவன் இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன் ஒரு நற்கிரியை தொடங்கினார் அல்லது விசுவாசத்தை தொடங்கினார் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ, அந்த விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அதை தொடங்கினவர் நடுவில் போட்டுட்டு போயிட மாட்டார். அதை தொடங்கின ஆண்டவர் நடுவில் என்னால் முடியாதுன்னு விட்டு போக வரலை. அப்படி விட்டுட்டு போகிறதாகவே வேதம் இல்லை. அதை முற்று முடிய நிறைவேற்றுவார் ஆண்டவர். ஆண்டவர் வருவார், அவரை நம்மை சந்திக்க வைப்பார். இதை செய்ய ஒரு திராணி இல்லாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கலை. நடுவில் விட்டு போகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கலை. இயலாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கலை. ஏன் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் நமக்கு தெரியும். மனுஷனை தேவன் தமது சாயலாய் படைத்தார். ஆனால் அந்த மனுஷன், பிரசங்கி புஸ்தகத்தில் நான் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம்னு நினைக்கிறேன், அல்லது 8 கடைசி, சரியா ஞாபகம் இல்லை. மனுஷனை தேவன் செம்மையானவனாக படைத்தார். அவனோ அநேக உபாய தந்திரங்களினால் கெட்டு போனான். அப்படி செம்மையாய் தேவனோடு ஐக்கியப்படும்படியாய் தேவ சாயலாய் தேவன் படைத்தார். நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் அப்படி நான் வாசிக்கிறோம். சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், படைத்தார். அதுக்கு பிறகு 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனது. பிசாசுடைய வீழ்ச்சினால அவன் ஒரு கூட்ட, நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு கூட்ட 3 ஒரு பங்கு தேவதூதர்களை இந்த பூமியில் எழுந்து கீழே விழுந்தான், தள்ளப்பட்டார். இங்கே அதை அவன் வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் உண்டாக்குனதில் எதுலையுமே இருள் இல்லை, எல்லாமே பரிசுத்தம், எல்லாம் வெளிச்சம், எல்லாம் நீதி.
ஆனால் அங்கே எல்லா ஒழுங்கின்மை வெறுமையும் இருளுமானது. ஆனாலும் தேவன் அதை அப்படியே விட்டுவிடல. ஆழத்தின் மேல் இருளும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு அப்புறம் படைத்தார் உண்டாக்கினார் நாம் பார்க்கிறோம். சிருஷ்டிகளை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்குன ஒரு நிலையில தான் நான் வாசிக்கிறோம். மனுஷனை தேவ சாயலாக 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்படி காரியங்களை செம்மையாய் சரியாய் வேலையை தொடங்கினார். அவருடன் தொடங்கினார். நமக்கு தெரியும் 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது. அநேக உபாய தந்திரங்கள் சாத்தான் சொன்னதை கேட்டு தேவன் மேல் அவிசுவாசப்பட்டு நம்பிக்கை இழந்து அவர் அன்பிலே சந்தேகப்பட்டு அவரை நம்ப மறுத்து அவர் சொன்னதிலே ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சு நம்ம மீறுகிறதுக்கெல்லாம் காரணம் அதுவும் ஒண்ணுதான். அவர் சொல்லுகிறதுல ஏதோ கொஞ்சம் குறைவு இருக்கு அப்படின்னு நம்முடைய புத்தியை நாம் யோசித்து அந்த குறைவை நிறைவாக்க நினைத்து சாத்தான் அப்படித்தான் அவரிடத்துல ஏதோ அபூரணம் இருக்கிறது, அவர் சொன்னதில் அவ்வளவு செம்மையா இல்லை, நீங்கள் தேவர்களை போல தேவ சாயலாய் படைத்தார். இவன் என்ன சொன்னா, நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே தேவர்களை போல இருப்பீர்கள். அப்ப இவன் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு, தேவன் செய்ததுல ஏதோ குறைவு இருக்கு என்ற ஒரு அவநம்பிக்கையும் அவிசுவாசம் அவருக்கு வந்தது. தேவனுடைய வார்த்தையை மீறி சகலம் கெட்டுக்கொண்டு செம்மையானவனாய் படைத்தார். 24 வசனம் 3:24 ஒருத்தன் வாசிங்க, யாராவது மைக்கில் கூட வாசி. அவர் மனுஷனை துரத்தி விட்டு விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே எறும்பீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். மனுஷன் பாவம் செய்த போது வேற ஒன்றும் அவரால் செய்ய முடியல. பாவம் மட்டும்தான் தேவனையும் நம்மையும் பிரிக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் தேவ சாயல் இழந்தார். ஜீவ ஆத்துமாவாய் இருந்த மனுஷன் இப்ப வெறும் ஆத்துமாவாய் மாறினான். தேவனோடு தொடர்பும் தேவனை கேட்டு கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்த என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னால், என்னாலும் செய்ய முடியும், என் பலத்தால், என்னுடைய சாமர்த்தியத்தால், என்னுடைய நீதி, என்னுடைய பலன், மனுஷ பலத்தில் ஓடுகிற மனுஷ கூட்டம் தான். அப்படிதான் ஆதாம் ஏவாள் ஓடுனார். அவருக்கு வேற வழி இல்லை. அவருடைய தோட்டத்திலிருந்து என்ன வெளியே தள்ளிவிட்டார். அப்படி அவர் தள்ளிவிட்ட போது அவர் சொல்லும்போது சொன்னார், அப்பவே ஆண்டவர் ஒரு திட்டமிட்டாங்க. ஏதோ மனுஷன் இப்படியெல்லாம் குளறுபடி பண்ணிட்டான், இனி நம்மால் ஒன்றும் ஆகாது, இதை அப்படியே விட்டுட்டு ஓடிட வேண்டியதுதான், ஒரு நற்கிரியை தொடங்கணும், இவன் இப்படி குளறுபடிக்காரனாக இருக்கிறான், இவனை அப்படியே விட்டுட்டு ஓடிட வேண்டியதான், இனிமேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தேவன் விட்டு ஓடிடல. அப்படிப்பட்ட ஒரு இயலாத தெய்வத்தை நாம் ஆராதிக்கலை. நாம் விளைவிக்கணும் நம்மையும், நம்ம ஆராதிக்கிற தேவனையும். அவர் அப்பமே வாக்கு பண்ணினார், உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்பமே ப்ராமிஸ் பண்ணாங்க. மனுஷனுடைய வீழ்ச்சியை கண்டு ஆவா விட எல்லாம் குளறுபடி ஆயிட்டு அப்படின்னு அவர் பின்வாங்கலை. ஒரு கையாலாகாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கல. உடனே முடிவு பண்ணாங்க, தம்முடைய குமாரனை அனுப்புறதாய். காலகாலமாய் நடந்தது நமக்கு தெரியும். நோவா காலங்கள் வந்தது, ஜனங்கள் எப்படி எல்லாமோ போனாங்க, வீணா போனாங்க ஜனங்கள். நோவாவுக்கோ கடவுளுடைய கண்களில் ஒரு மைனாரிட்டி தான் சபையே இருந்தது. அப்பவும் அவ்வளவு 120 வருஷம் பிரசங்கித்து 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்கள்.
தேவன் கொஞ்சம் ஜனங்களை தான் என்ன நினைக்க திட்டம் இருந்து இருதயத்தில் வைத்திருந்தாரோ அதை அவருக்கு பயப்படுகிற, விசுவாசிக்கிற, கீழ்ப்படுகிற ஜனங்களை, கொஞ்சம் மீதியான ஜனங்களை ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வைத்துக்கிட்டே தான் வந்தார். ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற. கீழ்ப்படியாதவர்களை பற்றியெல்லாம் இங்கே நம்ம ஒன்றும் பேசலை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, காலேப், நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டங்களில் தேவனுக்கு பிரியமாய் அல்லது தேவனை அறிந்து கொஞ்ச ஜனம் ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் தேவனை அறிந்தவர்கள். தாவீது, எரேமியா, எசேக்கியா, ஏசாயா, இப்படி தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் வர 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 ஜனங்கள் அப்படியே கொஞ்சம் பேரே தான் வந்துக்கிட்டே வந்தாங்க. அவர் கூட 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். கானானுக்குள் பிரவேசித்தது 2 பேர். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற அவர் பின்வாங்கலை. அவரை விசுவாசிக்கிற ஜனங்களை கொண்டு அதை செய்ய அவர் திட்டமிட்டிருந்தார். இப்பவும் அதே தான். யாரெல்லாம் விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, விசுவாசித்துன்னு சொன்னால் வெறுமனே வாய்க்கும் கைக்கும் அரிசிக்கும் பருப்புகள் நான் சொல்ல, நாம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய சாயலுக்கு. நான் சங்கீதத்தை 18ஆம் சங்கீதத்தை கேட்டபோது நான் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்முடைய எல்லாருடைய இதயமும் சட்டுன்னு ஓடி போய் ஒரு குழியில் விழும். அது என்ன குழின்னு தெரியுமா? எந்த ஆராதனைக்கும் பின்னாடி ஒரு குழி இருக்காது. என்னன்னா, போன வாரம் என்னை காத்தீரே. இங்கே நிறைய பேர் அழுகிறதுக்கு காரணம் சபையில் என்ன? அதுக்கு காரணம் ஏதோ ஒன்று நல்லது நடந்ததை மனசுக்கு வந்த உடனே உணர்ச்சி வசம் அப்படி பொங்கிரும். சிலுவையை பார்த்து அழுகிறவர்கள் ரொம்ப மைனாரிட்டி. எனக்காய் தம்முடைய குமாரனை சிலுவையில் இப்படியாய் ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரேன்னு தன் பாவங்களை உணர்ந்து தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு செய்ததுக்காய் அழுகிற ஜனங்கள் ரொம்ப குறவு. எனக்கு அது தந்தீரே, இது தந்தீரே, கொரோனாவில் நான் சாகலையே, எனக்கு சுகம் தந்தீரே, வீடு தந்தீரே, அது தந்தீரேன்னு அப்படியே பொங்கி வழியும். நமக்கு எல்லா மனுஷருக்கு இயல்பு. அதையும் தாண்டி ஆராதனை செய்கிற கூட்டம் கொஞ்சம். இந்த மண்ணை எல்லாம் உதறி, இந்த மண்ணு ஒட்டுநெல்லாம் உதறி விட்டுட்டு சிலுவை அல்லாமல் வேறொன்றை நான் அறிய தீர்மானிக்கக்கூடாது. சிலுவையே மேன்மை, சிலுவைக்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவ அன்புக்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு அதையும் தாண்டி சிலுவையின் வழியாய் போய் தேவனை ஆராதிக்கிற ஜனம் ரொம்ப மைனாரிட்டி தான். சபை எப்பவுமே ரொம்ப மைனாரிட்டி. தேவன் தம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு விருப்பம் கொண்டவர்களும் தாகம் கொண்டவர்களும் விசுவாசம் கொண்டவர்களும் காலாகாலம் கொஞ்சம் தான். சின்ன தீர்க்கதரிசிகள் புத்தகத்தில் வந்தீங்கன்னா மீகா, செப்பனியா, உன் நடுவில் செப்பனியாவில் எழுதியிருக்கார், படிக்க நேரம் இல்லை. சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். எவ்வளோ ஜனம் இருக்கும், ஆனாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். 61 ஏசான்னு நினைக்கிறேன், 61 66. நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவ, நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆராதனை செஞ்சிருவ, என்னத்தை பெருசா நீ கிழிச்சா கடைசியாக கிழிக்கிறது சட்டை தான் கிழிப்ப, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எனக்கு என்ன செஞ்சிருவ, செஞ்சா உன் மனுஷிக பலத்தில் என்னமோ வைராக்கியம் காட்டுவ, அவ்வளோதான். ஒன்றால் எனக்கு நீ கட்டும் ஆலயம் பரிசுத்தமாக இருக்குமா? எப்படிப்பட்டது? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீ எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? அதை வாசிங்க, ஞாபகத்துக்கு வருது, அதை வாசி. 66. நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நீ எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவேன்? நீ என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது. 2வது வசனம், இவைகளெல்லாம் உண்டாயின் என்று கர்த்தர் சொல்கிற. சில நேரங்களில் மறக்கிறோம், நம்மால் ஒன்று ஆகும், ஆகவே ஆகாது. கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ நம்மால் ஆகாது. நம்மால் எதுவுமே சாதிக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் நமக்கு வைராக்கியம் சட்டையை கிழிக்கிற வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான்.
ஆண்டவர் தான் நமக்கு சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் வஸ்திரத்தை அல்ல இதயத்தை. கொஞ்சம் மைனாரிட்டி தான், கொஞ்சம் ஜனங்கள் தான் அப்படி. கர்த்தர் சொல்லுங்க, ஆனாலும் சிறுமைப்பட்டு வார்த்தைகளை பார்க்கிறோம், வசனங்களை பார்க்கிறோம். சிறுமைப்பட்ட என் ஆண்டவரே, இந்த வசனத்தை நிறைவேற்ற என்னால் இயலாது. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுகின்ற வசனத்தை படித்தா அதுக்கு முன்னாடி நடுங்கி, தேவனே, இந்த வார்த்தையை உம்மை போல உம்முடைய சபையை நேசித்தது போல நான் என் மனைவியை நேசிக்க எவ்வளவு திராணியற்றவனா இருக்கிற ஆண்டவரேன்னு நடுங்குகிற மனுஷன். ஒரு மனைவி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பிடிக்கிறது போல புருஷர்களுக்கு கீழ்ப்பிடிங்கன்னு எழுதியிருக்க ஆண்டவரே, என் வாழ்நாளில் இதை நிறைவேற்றுவனான்னு நான் பயமா இருக்கேன். எனக்கு சாகு முன்னே இதை நிறைவேற்றிடுவான் ஆண்டவரே அப்படின்னு அந்த வசனத்துக்காக நடுங்குகிற ஒரு மனுஷன். யாருனாலும் சரி, சின்ன பிள்ளைகளோ வாலிபர்களோ எவராக இருந்தாலும் சரி, தகப்பனையும் தாயும் கனமுன்னு எழுதியிருக்க ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் எங்கள் பெற்றோர் இருந்தா, என் பெற்றோர் சாகிற வரைக்கும் இருந்தா அவரோட நான் கனம் பண்ணிடணும் ஆண்டவரே. எவ்வளவா பொறுப்பற்றவனா நான் இருக்கிறேன், பொறுப்பற்ற பேச்சு, பொறுப்பற்ற சிந்தையுமா இருக்கேன் அப்படின்னு வசனத்துக்கு நடுங்குகிற ஒருவனை சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்கி, நீ சொல்ற இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேற்ற நான் எவ்வளவேன்னு திராணி இல்லை ஆண்டவரே. ஒரு கணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை எப்போ நான் காட்டுவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறேன், எங்கேயோ பேசிக்கிட்டு இல்லை, நான் ஒரு மைல் கூப்பிட்டா நான் எப்போ போவேன்? எனக்கு விருப்பமில்லாத ஒன்றை சொன்னா என் காதலையே நான் கேட்க விரும்பல. என்னைக்கு ஆண்டவரே நான் நீ சொன்ன ஒரு மைல் கூப்பிட்டா 2 மைல் போடுறது, சத்துருவை சிநேகிக்கிறது, ஒரு கணத்தில் அறிஞ்சா மறுகணத்தை காட்டுறது, பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பேசுகிறேன். தீமைக்கு தீமை என்னைக்கு நான் செய்யாமல் சத்துருவை எப்போ நேசிக்கிறது. தேவனே, எவ்வளவு தரித்திரனாய் உம்முடைய வார்த்தைக்கு முன்னாடி நான் மடங்கி கிடக்கிறேன், தலை குனிஞ்சு நிற்கிறேன், எவ்வளவு பலவீனம் உள்ளவனாய் நான் நிற்கிறேன் அப்படின்னு ஆவியில நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கிப்பேன். இப்படி தேவனுடைய வசனத்துக்கு நோக்கி பார்க்கிற, இப்படி இருதயத்தில் நொறுங்குண்டு இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம், நம்ம எப்படி வழங்கி கொண்டாலும் சரி, கொஞ்சம் ஜனங்கள் தான். நாம் எப்பவுமே கொஞ்சம் ஜனங்கள், இதில் 5 பேர் அப்படின்லாம் அந்த அர்த்தத்தில் விளங்கி கொள்ளக்கூடாது. கொஞ்சம் பேர்னா தேவன் ரட்சித்த ஜனங்களுக்குள்ளே ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அதை கண்டுபிடிக்கிறோள் ரொம்ப சொற்பங்க. நம்ம எப்படி விளங்கி கொண்டாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை மாறாது. கொஞ்சம் ஜனங்கள் தான். நிறைய ஜனங்கள் உதடுகளினால் தேவனை ஆராதிக்கிறவர்கள், இருதயத்தினால தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்பவுமே மைனாரிட்டி தான். ஆனாலும் அவர் தன் திட்டத்தை அந்த மக்கள் மூலமாய் நிறைவேற்றி தான் முடிப்பார். ஆமென். நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பார். அதுல என்னை சேர்த்துங்க ஆண்டவரேங்கிறதா நம்முடைய எண்ணமா இருக்கும். நீர் நிறைவேற்றி முடிக்க போகிறீரே ஒன்றை. என்ன நிறைவேற்றி முடிக்க போறாங்க? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை நாம் இழந்தோம். தேவன் என்ன செய்ய நம்மை அழைத்தார்? அவருடைய சாயலா அந்த இழந்த மகிமையை திரும்ப நம் அடையத்தான் தேவன் நம்மை ரட்சித்தார். அந்த மகிமையை திரும்ப நமக்கு தராம ஆண்டவர் நம்மளை அழைக்கல, தராம இருக்கிறதுக்காக அழைக்கல. நான் ஆழமா விசுவாசிக்கிறேன். அப்படி நம்பிக்கை தான் தேவன் எனக்கு என் உள்ளத்தில் அப்படிதான் தர்றார். ரோமர் எழுத நிறுவம், நம்ம ஒரு மகிமை, தேவ மகிமை இழந்தோம், நமக்கு தெரியும். ரோமர் 3 அதிகாரம் 23 நமக்கு தெரியும். ஆனாலும் விசுவாசத்தினாலே நாம் அவரிடத்துல வந்தோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் நீதிமானானோம். கொஞ்சம் ஜனங்கள் ஆண்டவரை ஆழமா விசுவாசித்தாங்க. தங்களுடைய நீதியினால் அல்ல, விசுவாசத்தினாலே கொஞ்சம் ஜனங்கள் நீதிமான ஆனார்கள். நிறைய ஜனங்கள் சுயநீதிக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு தேவன் ஒருபோதும் செய்ய போறதில்லை. சொந்த ஜனம் சொந்தமானதிலே வந்தார். யாரிலே வந்தார்? யூதர்களிடத்துல சொந்தமான ஜனத்திலே வந்தார். இயேசு அவர்களுடையவர் அல்லவா? தேவன் அவர்களுடைய அல்லவா?
அவருடைய இனத்தில் தானே வந்தார். ரோமர்கள் அப்படிதான் பவுல் பேசுகிறார். அவர்களை நிராகரி தள்ளினார்கள். புறஜாதிகளான நம்மிடத்தில் தேவன் வந்தார். எப்படி வந்தார்னு எழுதியிருக்கு தெரியுமா? நம்ம யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது. 11ஆம் அதிகாரம் ரோமர், அதுக்கு பிறகு வரலாம். 11ஆம் அதிகாரம். ஒரு சிலருக்கு நாம் ரட்சிக்கப்பட்டதே நமக்கு தலகால் புரியாத பெருமையாக இருக்குது. தேவன் தள்ளுனா செத்த நாளில் வீணா போயிடும். கிருவினால் இருக்கிறோங்கிறதெல்லாம் வழங்க மாட்டேன்றோம். என்ன சொல்கிறாங்க? 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிப்பார். அவர் தம்முடைய ஜனத்தை தள்ளலை, அவர்கள் அவரை தள்ளினார்கள். அவர் கிறிஸ்து தான் இரட்சகர் என்று இடருக்கு ஏதுவான கல்லை சீயோனில் வைத்தார். இரட்சிப்பு கிறிஸ்து மூலமாக தான், கிரியினால் உண்டாகாதுன்னு இயேசுவை கொண்டு வந்து சபையில் அப்படி தான் வைத்தார். பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன் என்று சொன்னார். அவர்கள் இயேசுவை விசுவாசித்து நீதிமான் ஆகிறதா? நாங்கள் எங்கள் ஆபிரகாமின் எங்களுக்கு தகப்பன், நாங்கள் அதை செய்தவர்கள் இதை செய்தவர்கள், தங்கள் கிரியினால் அதை தேடினபடினால இடறினார்கள்னு 9ஆம் அதிகாரம் தெரியுது. 9ஆம் அதிகாரம், விசுவாசத்தினாலே ஜனங்கள் தேடாதபடியினால். அப்படின்னா இருதயத்தில் நொறுங்குண்டு பணிந்து நான் எம்மாத்திர ஆண்டவரேன்னு அவரை தேடாததுனால் உம்முடைய வசனத்தில் யார் நிலை நிற்பா? எப்படி நான் காலூண்டி நிற்ப ஆண்டவர்? உம்முடைய கிருபை இல்லாம, உம்முடைய ஆவி இல்லாம, உம்முடைய பலன் இல்லாம நான் எப்படி உம்முடைய சித்தத்தை செய்வேன் அப்படின்னு இருதயத்தில் நொறுங்குண்டு பணிந்து வராமல் அவர்கள் 32ஆம் வசனம், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல், விசுவாசம்னு சொன்னா நான் அல்ல, நான் அப்படித்தான் இத்தனை வருஷம் விளையுங்க, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் விசுவாசம். நான் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவர், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தினாலே, அப்படி வச்சுக்கோங்க, விசுவாசத்தினாலே அதை தேடாமல், யாரை? தேவனை தேடாமல், ரட்சிப்பை தேடாமல், நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேடினபடியினால் விடுதலை அடையலை, ஜெயம் அடையலை. அங்கொன்று இங்கொன்று கொஞ்சம் வெற்றியெல்லாம் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதுதான் நாம் செய்கிற ஒரே ஒன்று. அல்லது ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நாம் செஞ்ச நீதி பெருசு இல்லை. ஏன்னா எப்போது நம்முடைய சுய கிரியினாலேயே நாம் தேடினபடினால் அதை அடையவில்லை. இடறுகிற கல்லில் இடறினார்கள். இதோ இடருக்கு எதுவான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். அந்த கல் என்ன? அவரிடத்தில் எழுதியிருக்கு. கல்லை அவரிடத்தில் எழுதும் இயேசு. அவரை வைத்தார், அவர்களை இடனார்கள். அவரை விசுவாசித்து மனம் திரும்பி இருதயத்தில் நொறுங்குண்டு அந்த கல்லு மேலே மோதி நொறுங்காம, என்னால் எதையும் செய்ய திராணி இல்லை ஆண்டவரே, உங்கள் கிருபை இல்லாமல் இந்த வாழ்க்கை என்னை ஒரு ஸ்டெப் போக முடியாது, உங்கள் ஆவியின் அனுக்கிரகம் இல்லாமல் நான் ஜோடிக்கலாம், ஒரு சில காரியங்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்கலாம், சில துருப்பிடிச்ச தகரத்தை நல்லா கட்டி கிட்டி பெயிண்ட் அடித்து நான் ஷோவாக காட்டலாம். இல்லை, அது நொறுக்கி அங்கே போடணும். எங்கே போடணும்? பழைய இரும்பு கடையில் போட்டு அங்கே போட்டு அது வேறே ஆகணும். பழைய மனுஷனை வச்சு இங்கே எல்லாம் ஒன்றும் செய்ய ஆண்டவர் வரலை. நமக்கு இருக்கிற நல்ல சுபாவங்கள்லாம் அப்படி தட்டி முட்டி அழகாக ஆக்கி கொஞ்சம் பெயிண்ட் அடித்து அவருடைய சாயலாக்கெல்லாம் ஆண்டவர் வரலை. பழைய மனுஷன் கொலை செய்யப்படணும், அவரோட கூட சிலுவையில் அறையப்படணும். அதுதான் ரட்சிப்புக்கு ஒரே வழி. நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறையாமல் 40 வருஷமாக நம்ம வாழ்ந்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மேலையும் கிளையும் மேலையும் கிளையும் மேலையும் கிளையும் தான் இருக்கும், சந்தேகமே இல்லை. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டால், புதிய மனுஷன் யாரு? கிறிஸ்து. அவரை தரித்து கொண்டால் பழசெல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதுசானது. இவர்கள் அப்படி இடர்னார்கள். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கவன் எவனோ அவன் வெட்கப்படலை. அப்படி கொஞ்சம் ஜனங்கள், விசுவாசிக்கிற கொஞ்சம் ஜனங்கள் மீதியானார்கள். அவர்களை கொண்டு தேவன் தம்முடைய சித்தத்தை செய்ய அவர் என்ன நினைத்தார்? மனுஷனை தேவ சாயலாக்க நினைத்த ஆண்டவர் படைத்தார். அந்த தேவ சாயலை அவனை உருவாக்க எல்லா மகிமையும் எல்லாவற்றையும் இழந்தான் மனுஷன்.
ஐயையோ இனிமே ஒன்றும் ஆகாதுன்னு விட்டுட்டு ஓடாம அவர் அப்பவே தன்னுடைய இருதயத்தில் கரிசனையாய் தீர்மானித்து ரோமர் 3:23 நான் வாசித்த மாதிரி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவள் ஆனோம். பின்வாங்கிட்டாங்களா ஆண்டவர்? கொஞ்சம் முடிச்சுங்க சகோதரர் ஒரு சிலர். அவர் பின்வாங்கிட்டாரா? இனிமே தேவ மகிமை மனுஷன் நடந்துட்டான். நித்தம் அவனுடைய நினைவு பொல்லாததாய் மாறிடுச்சு. இனிமே ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை. அவர் இந்த பூமிக்கு அடிமை. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து எபிரேயரில் எப்படி எழுதியிருக்குமா? முதல் வசனம், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவர் தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களோடு காலாகாலமாய் கொஞ்ச ஜனங்களோடு, இது சட்டை அல்ல, இதயங்களை கிழித்து தம்மோடு திரும்புகிற கொஞ்ச ஜனங்களோடு தீர்க்கதரிசிகள் இடைப்பட்டு கொண்டே வந்தார்கள். எபிரேயர் 1 நீங்கள் வாசித்தீங்களா? அப்படி இடைப்பட்டு கொண்டு வந்த ஆண்டவர் 1ஆம் அதிகாரம் பூர்வ காலங்களில், முற்காலங்களில் அர்த்தம், முற்பிதாக்களின் காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு தம்முடைய திருவுளத்தை தன் உள்ளத்தை வெளிப்படுத்தின தேவன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு இல்லை, யாருக்கு? மோசேக்கு. ஜனங்கள் தேவ வழியை அறியல, அவர்கள் சோறு தண்ணிக்கு தான் தேவனை பின்பற்றினவர்கள். அவர்கள் இந்த அழிந்து போகிற இந்த ஆசீர்வாதத்துக்கு தேவனை பின்பற்றினவர்கள். மோசே அதில் அல்ல, அதிலும் பரம தேசத்தை நாடினவன் அவன். மோசையை பற்றி எழுதியிருக்கு, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எப்பவுமே மைனாரிட்டி தான் இப்படிப்பட்ட ஜனம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாவ சந்தோஷங்களை, இந்த உலகத்தின் அனித்தியமான ஆசீர்வாதங்களை மண்டையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிற ஜனத்தின் மத்தியில் அழியாத ஒரு ஜீவனை, அழியாத அந்த ஜீவனுக்குரிய ஜீவனை பெறணுமே, நித்திய ஜீவனை பெறணுமே என்று தேவனை தேடுகிற ஜனங்களில் மைனாரிட்டி பீப்புள் தான். மோசே அப்படிதான் இருந்தது. அப்படி தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு தம்முடைய திருவுளத்தை நான் அப்பவும் சபை இருந்தது. சபை இன்னைக்கு மட்டும் இல்லை, வனாந்தரத்தில் கூடின சபைன்னு தான் எழுதியிருக்கு. அன்னைக்கு சபை இருந்தது, சின்ன சின்ன கூட்டங்களாக சபை அப்போ இருந்தாங்க. அப்போ தேவனுடைய ஆலயம் இருந்தது, கொஞ்சம் ஜனங்கள் அதில் உண்மையாக இருந்தாங்க. நம்ம சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அப்படியே படித்து வச்சுன்னா அது மைனர் ஆச்சு. இது கொஞ்சம் ஜனம் கபடு இல்லாத, பொய் இல்லாத. செப்பனியாவில் நீங்கள் சிறுமியை எளிமையான ஜனத்தை உங்கள் நடுவில் வைப்பேன், அவர்கள் பொய் பேசுறதில்லை, அவர்கள் வாயில் கபடு இருக்கிறது கொஞ்சம். தேவன் தம்முடைய திருவுளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலங்களில் நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு தேவன் தம்முடைய இதயத்தை திருவுளம் பற்றினார். என்ன இதயத்தை சொன்னாங்க? என் சாயலாய் உங்களை உருவாக்க நான் படைத்தேனே, அதை யாராலும் குலைக்க முடியாது, நானும் பின்வாங்கலை, என் சாயலை உங்களுக்கு தருவேன். மனுஷன் தேவ மகிமையை இழந்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23 நாம் படி வாசித்தோம். 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானானோம். நீதி செய்து நீதிமான ஆகலை, விளங்கிக்கிறணும் அடிப்படையாக சத்தியத்தையே. விசுவாசத்தினால நீதிமானானோம். நீதிமான ஆனதுனால நீதி செய்ய நமக்கு ஒரு தவிப்பை தேவன் உள்ளத்தில் தந்தார். நீதி செய்யணுமேங்கிற தவிப்பு நம்மை உந்தி தள்ளுகிறது. நீதிமான ஆனதுனால் நீதி செய்ய தவிக்கிற தவிப்பு. நீதி செய்தில்லை, நீதிமானாய் தேவன் என்னை மாற்றினதனால் நீதி செய்ய தவிப்பை தேவன் தந்தார். 2ஆம் வசனம் 5:2 அவர் மூலமாய், கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை எதையோ செய்தில்லை, விசுவாசத்தினாலே பெற்று. அப்படின்னா விசுவாசத்துக்கு கீழ்ப்படிஞ்சோன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவளால மட்டும்தான் காலாகாலமாய் கீழ்ப்படிய முடியும். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப மைனாரிட்டி தான். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே அந்த மைனாரிட்டியில் என்னை சேர்த்துக்குவீங்களா? அதில் நான் இருக்கணும் ஆண்டவரே. விசுவாசிக்கிற ஜனமும் கொஞ்சம். 6 லட்சம் வந்ததில் விசுவாசித்தது 2. ஒரு கிராமத்துக்கே போனார் ஆண்டவர். மத்தேயு 13 நினைக்கிறேன். அவருடைய அவிசுவாசத்தினால எதையுமே செய்ய முடியாமல் போயிட்டு ஆண்டவர். கொஞ்சம் ஜனங்கள்
நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் தேவன் யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து அற்புதங்களை 2ஆம் அதிகாரத்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில அற்புதங்களை பெருசாக நடந்திருக்கும். அதிலெல்லாம் எப்படி அற்புதங்கள் நடந்தது? ஜனங்கள் விசுவாசித்ததுனால. அப்போ அந்த விசுவாசத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததுனாலே அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்திலே பெற்று அந்த விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து விசுவாசத்திலே நிலைச்சிருக்கிறது ஒன்று இருக்கு. கொஞ்ச நாள் விசுவாசம், அப்புறம் ஏன் சுயபலன், கொஞ்ச நாள் விசுவாசம், அப்புறம் ஏன் நீதி, கொஞ்ச நாள் கீழே, அப்புறம் மரத்துக்கு மரம் தாவறதில்ல. அப்படி இல்லை, விசுவாசத்திலேயே இருக்குது. உண்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் விசுவாசித்தான் சொல்கிறேன். நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரே, அதை நான் மறக்கிறேன். மறக்கக்கூடாது ஆண்டவரே, மறக்கக்கூடாது. நான் படிக்கக்கூடாது. நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் எனக்குள் பிழைத்திருக்கிறீர். அது மட்டும் இல்லை, நான் பிழைக்கிறது அது மட்டுமல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கலாத்தியர் 2:20-21 விசுவாசத்தினால பிழைக்கிறதுனா அப்பப்போ இந்த மரத்தை விட்டு அந்த மரத்துக்கு என் கிரியை, என் செயல், என் நீதி, என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு, எனக்கு இருக்கிற வைராக்கியம், என்னுடைய வேத படிப்பு, நான் அறிஞ்ச சத்தியம், அந்த கலையில் இந்த கலையில் இந்த கலையில் தாவறதில்லை. அது விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்து ஆண்டவரை என்னை அப்படி செய்யணும்னு தான் சொல்கிறேன். நிலை கொண்டிருக்க என்ன உண்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியும். எப்படி எழுதியிருக்கு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட 20ஆம் வசனம், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, இனி நான் அல்ல. கொஞ்சம் ஜனந்தான் உண்மையாகவே இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிற ஜனங்கள், வாலிபர்கள், குடும்பங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒருவராக அதில் இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடாது. புருஷன் நான் வாழக்கூடாது, மனைவி நான் வாழக்கூடாது, சபையில் நான் வாழக்கூடாது, நீங்கள் வாழணும். நான் சாகணும், நான் சிறுகணும், நீங்கள் பெருகணும். ஆண்டவரே, அநேக நேரங்களில் நான் தான் பெருகி இருக்கிறேன், உம்மை மறைக்கிறேன், உம்மை மறக்கிறேன், உம்மை மறுதளிக்கிறேன். நீர் உயர்ந்தில்லை என் வாழ்நாளில், நான் பெருகி இருக்கிறேன். என் நீதியைத்தான் நான் பெருசாக யோசிக்கிறேன். பாவம் அறியாத அவர் எனக்கு பாவமானார்னு காட்ட எனக்கு தெரிய மாட்டேங்குது. மெய்யாக அவர் என்னுடைய பாவங்களுக்காய் மரித்தார், அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்டார், என் வாயில வரமாட்டேங்கு. எடுத்தா நான் 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 அது அது என் கல்யாண நாளில் அது இது இது இப்படித்தான் வாயில வர பார்க்க. இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லணும். எங்களை தேவன் அப்படி நடத்தினார், எங்களை இப்படி நடத்தினார். யாரை நடத்தல? போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொருவரையும் கேட்டுட்டு தான் நான் சொல்றேன். யாரை நடத்தல? கோடீஸ்வரர்கள். அம்பானிக்கு படி எடுக்கிறது யாரு? எவ்வளவு காலம் பணம் 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 பணம்னு கேட்டுட்டோம், சுகம் சுகம் சுகம்னு கேட்டுட்டோம். இதெல்லாம் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? யார் மாதிரி ஆயிருப்போம்? நம்ம கேட்ட பணத்துக்கு பணம் வேணும் கேட்டுறதுக்கு இத்தனை ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு சிலருடைய ஜெபம் அதுவாக இருந்திருக்கலாம். அப்படி பணமெல்லாம் கொடுத்துருந்தா இப்போ நம்ம யார் மாதிரி ஆயிருப்போம்? சுகம் 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 சுகம்னு கேட்டிருந்தோமே, எப்படி இருந்திருக்கும்? இப்போ அப்படி ஆயிருந்தா அதுக்கு அழைக்கலை. கோடீஸ்வரராக தேவன் நம்ம அழைக்கலை, கோடியில் நிற்க அழைக்கலை, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க அழைத்தார். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு கோடியில் நிற்கல, நரகத்தின் வாசலில் நிற்கிறதுக்கு தேவன் நம்மை அழைக்கலை. அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்க நம்மை அழைத்தவர். தமக்கு முன்பாக நம்மை நிறுத்தி கொள்வதற்கு தம்மையை ஒப்பு கொடுத்து நம்ம அழைத்திருக்கிற ஆண்டவர். உங்களுடைய நாம மகிமைப்பட ஆண்டவர். என் நீதி அல்ல, என் புண்ணியம் அல்ல, நான் தேடினதல்ல, நீர் தேடி வந்தேன். நான் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல, நீர் என்னிலே முந்தி அன்பு கூர்ந்தேன். இப்படியெல்லாம் வீட்டில் உட்காந்து அழுகணும். இங்கே அழுகிறதில்ல. நீர் என்னை தேடி வந்தீரேன், நீர் என்னை ரட்சிக்கலாம், நீர் எனக்கு கிருபை தரலனா, நீர் என் மனக்கண்ணை திறக்கிறனா. எல்லா அற்புதங்களையும் நான் அப்படிதான் பார்க்குறேன். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருந்தாள். ஆஸ்திகளை எல்லாம் எத்தனை வருஷம்? 12 வருஷமா எல்லா ஆஸ்திகளையும் இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறார்.
அவர் வந்திருக்கிறார்னு கேள்விப்பட வைத்தவர் தான் யாரு? அந்த பெண்ணை இன்டர்வியூ எடுத்து பாருங்களேன். அவன் என்ன சொல்றான்? நான் பார்க்காத டாக்டரா சார். அப்புறம் ஏமா இவர்கிட்ட போனேன்? போகணும்னு எண்ணம் வந்தது. அப்புறம் அவர் வஸ்திரத்தை தொட்டா சுகமாவேன்னு இது எப்படிமா உனக்கு உதயமாச்சு? தெரியாது. தெய்வ செயல். அவ உண்டாக்குனாடா? ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கலாம். அட போங்க சார், எவ்வளோ டாக்டரை நான் பார்த்துட்டேன், சொத்தெல்லாம் விற்று அழிச்சிட்டேன். யாரோ வந்திருக்கிறாரா? டாக்டர் இல்லை. யார் அவர்? எம்டியா? எம்சிஹெச் முடிச்சவரா? யார்? 12 வருஷமாக செலவு கொண்டு ஒன்றும் நடக்கலை. யார் வந்திருக்கு? ஏசுவா? அவர் எந்த காலேஜில் படித்தவர்? ஜிப்மரா? இப்படியா? அப்போ அவருடைய உள்ளத்தில் வந்த எண்ணம் தான் என்ன? யார் கொடுத்தது? இது தேவன். நான் அப்படி தாங்க நம்புகிறேன். அவளை கேட்டால் எப்படிமா வந்து இவரை தொட்ட? எனக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் உருவானதுங்க. அதை என்ன சொல்கிற நீ? தெய்வமே தான் உருவாக்கியிருக்கணும், இல்லைன்னா எப்படி எனக்கு வந்திருக்கும்? அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டால் சுகமாகன்ற எண்ணம் எங்கேருந்து வந்துருக்கும்? தேவன் தான் உருவாக்கியிருப்பார். நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் போய் உட்காந்து அப்படி தான் அழுகணும். எங்கேயோ சொல்லுறோம், எங்கேயோ கிடந்து எங்கேயோ இருந்தேன். அப்புறம் ஏன் இவ்வளவு சுயநீதியெல்லாம் வருது? இல்லை, ஆண்டது உங்கள் கிருபை. நீர் தான் விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குனவங்க நீங்கள். என்னிலே நற்கிரியை தொடங்கினவர் நீங்கள். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை தாழ்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம்னா, இங்கே எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தில் நிலை கொண்டு, உண்மையாகவே நான் விசுவாசத்தான் சொல்கிறேன். ஆண்டவரே இதான் நிலை கொண்டு இருக்கிறது, நான் இல்லை. நிலை கொண்டு இருந்து, அப்படி நிலை கொண்டு விசுவாசத்தில் நிலை கொண்டு இருக்கிற மனுஷருக்கு ஒரு நம்பிக்கை உருவாகுது பாருங்க. என்ன நம்பிக்கை வருது? விசுவாசத்தினால் உண்டாகிறதா நம்பிக்கை. சுயநீதிக்காரர்களுக்கு இப்படி நம்பிக்கை உருவாகாது. ஆண்டவரோட தர்க்கிச்ச மக்களை பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொன்னால் சண்டை. பவுல் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொன்னால் பிரச்சனை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் பிரச்சனை. ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொன்னால் யாருக்கு நம்பிக்கை வந்தது? விசுவாசிக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நாம் உயிர்த்தெழுவோங்கிற நம்பிக்கையை தேவன் கொடுத்தார் அவர்களுக்கு. என்ன எழுதியிருக்கு? விசுவாசிக்கிற மக்களுக்கு தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை கொடுத்து, அந்த நம்பிக்கையை குறித்தே மேன்மை பாராட்டும்படி செய்தார் தேவன். நான் தேவ மகிமை அடைய அழைக்கப்பட்ட மனுஷன். இழந்து போனேன் ஒன்றே, தேவ மகிமை. ஆனால் கிறிஸ்து என்னை ரட்சித்தது. பாவியாய் இருந்த என்னை, 5ஆம் அதிகாரம் ரோமர் 5 துரோகியாய் இருந்த என்னை எனக்கு அதிக நிச்சயத்தை தந்தார். 9ஆம் வசனம் 5-9. அவருடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டோமா? ஆமென். அப்படின்னா ஒரு நம்பிக்கை, நமக்கு நல்ல நம்பிக்கை வரும். நீதிமானாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்கராகி நான் என்னை ரட்சித்துக் கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படி எழுதியிருக்கு? அவராலே, ரட்சித்தவராலே, என்னை ரட்சித்தவராலே நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் இல்லையா? அதிக நிச்சயம். என்னை ரட்சிப்பார் என் ஆண்டவர். இன்னும் 17ஆம் வசனம் 5-17. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டது எல்லா மனுஷரை. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை. நீதியாகிய ஈவின் பரிபூரணம் என்ன தெரியுமா? நீதி. தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையிலே பாவத்துக்கு அந்த கேடு அடைய செய்தாரே, அதுதான் தேவ நீதி. நமக்கு வரவேண்டிய ஆக்கினையை தேவன் தம் குமாரனை நிறைவேற்றினார். அது தேவ நீதி. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு சின்ன வார்த்தை அல்லது, அது நரகம். அவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் தம்முடைய குமாரனை செய்தார். நீதி, கிருபையின் பரிபூரணத்தை நீதியாகிய ஈவின் பரிபூரணம். தேவன் தம்முடைய குமாரனிலே அவ்வளவு பெரிய நீதியை நிறைவேற்றி அவரை விசுவாசிக்கிற மக்களை, அந்த ஈவின் பரிபூரணத்தை நாம் பெற்றவர்கள். அவரை விசுவாசித்து, எனக்காக நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தீங்க ஆண்டவரே, இது உங்களால் உண்டானது, இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு விசுவாசித்த மக்கள் அந்த ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். பெறுகிறோமா? இப்போ பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. யாராலே? நம்மால் அல்ல, எந்த மனுஷனாலும் அல்ல. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
ஜீவனை, எந்த ஜீவனை? கிறிஸ்துவின் ஜீவனை, அவர் வாழ்வை அடைந்து அவரோடு கூட ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமா? ஆமா, அதிக நிச்சயம். அதை தேவன் செய்வார். அதுக்காக தான் நம்மளே அழைத்திருக்கு. அந்த ஆண்டவர் இப்படி விட்டுட்டு போக மாட்டார். இதுக்காகத்தான் தேவன் இதெல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லா மனுஷரும் பாவத்துக்குள்ள அடிமையாக்கி போட்டார். அவளை ரட்சிக்க கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரோமர் 9:11 நான் வாசித்தோம். அந்த ஜனங்கள் அதை வாசித்துப்போம். 11ஆம் அதிகாரம். முன்னே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். 30ஆம் வசனம். இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, எவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே? சொந்தமான ஜனத்தினுடைய கீழ்ப்படியாமையினாலே சுவிசேஷம் புறஜாதிகளிடத்தில் போனது. புறஜாதிகளை பற்றி எபேசியர் எழுதியிருக்கு. உடன்படிக்கைக்கு அந்நியர், துரோகிகள், சத்துருக்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர், இப்படி இருந்த ஜனங்க தான் அவர்களுக்கு சுவிசேஷம் போனது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மனுஷன் ரட்சிக்கப்படுவான் என்று அவரிடத்தில் போன போது இருதயத்தில் நொறுங்குண்ட மனுஷர் இருதயத்தில் அடித்து மார்பில் அடித்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. பேதுருட்டார், நீங்கள் தான் அந்த இயேசுவை சிலுவையிலே கொண்டீர்கள். நாங்களா? நாங்கள் இல்லையே, யூதர்கள் அல்லவா கொண்டாங்க. நீங்கள் வந்து ஏன் மேலே பழிய போடுறீங்க? சும்மா இருக்க பிரதர், எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஜனங்கள் கேட்டபோது தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், அப்படியானால் நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று மனம் திரும்பி புறஜாதிகள் அப்படி வந்தாங்க. தேவனுக்கு ஆழமாய் திரும்பி வந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு தான் தேவன் நம்பிக்கை கொடுத்தார். தேவ மகிமை நீங்கள் அடைவீங்க, இழந்து போனதை அடைவீங்க, நான் அவங்க விட்டுட்டு போக மாட்டேன். நிச்சயமாக அதை நிறைவேற்று. இன்னொரு வார்த்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாய் செய்தி அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போதைக்கு தமது மூலமாய் தேவனிடத்தில் ஏழாம் அதிகாரம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசாரியன் இடத்துல நான் வந்து சேர்ந்தோம். நமக்கா இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம், முற்று முடிய ரட்சிக்க வல்லமுள்ள ஒரு தெய்வம். யாரெல்லாம் இருதயத்தில் உண்டு, ஏதோ பாவத்தை அலட்சியமாக எடுத்துக்கிட்டு இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு மீட்பே இல்லை. எழுதியிருக்கு, பாவத்தை அலட்சியமா ஏனோதானு தண்ணி மாதிரி குடிச்சிட்டு நான் வாழுவோம், இது கிருபை இது கிருபை என்று சொல்லுறவர்களுக்கு மோட்ச விதி இல்லை. ஆனால் நல்ல ஒரு ஆசாரியன் நமக்காய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற ஒருவர், சகோதரனுக்கு ஒப்பானவர், மாம்சம் இரத்தமானவர், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசான மரணத்தினாலே ஜெயித்தவர், பிள்ளைகள் மாம்சம் இரத்தமாக இருக்க அவரும் அவர்களைப் போல ஆனவர், சகோதரன் சொல்ல வெட்கப்படாத அவர், வானங்கொழினாய் பரலோகத்துக்கு ஏறிப்போன இயேசு, மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்கள் பாவங்களை மனப்பூர்வமாய் செய்வர்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள் நாம் அல்ல. ஒருத்தர் கூட இந்த பூமியில் நிறைவானவர்கள் அல்ல, பூரணர் அல்ல. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படி. அதனால தான் நம்ம கெட்டு போகிறோம். வேதம் அப்படித்தான் தெளிவாய் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையில் போய் விழ போகிறோம். தேவனை ஆராதிக்க விட்டுட்டு யாரோ பூரணர்னு நம்ம நினைக்க போகிறோம். பவுலை கேட்டால் நான் பூரணர், நம்ம நடத்துகிற மூப்பர்களை கேட்டால் நாங்கள் பூரணர் அல்ல, பாவிகள், குறைவுள்ளவர்கள் தான் சொல்லிக்கிட்டே. ஆனாலும் நமக்கு சுவிசேஷத்தின் கண்கள் திறக்கப்படாதனால மனுஷர்களை நாம் ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்படி ஆராதிக்காமல் நம்முடைய ஆண்டவரை கண்டவர்கள் 24 7:24 இவரோ சாகிற மனுஷனே அல்ல, சாகாதவர், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். எல்லாரும் நிலைத்தில்லாமல் போவோம். நிலைத்திருக்கிறபடியால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவர். இந்த வருஷம் ஒரு ஆசாரியன், அடுத்த ஒரு வருஷம் ஆசாரியன் அல்ல. இவர் மாறி போகாத ஆசாரியத்தோடு என்றென்றைக்கு உயிரோடு இருந்து
நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒருவர், அவர் மூலமாய், அந்த இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் எல்லாத்தையும் கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்ம பேசுகிற, நாம் சிந்திக்கிற, பாவத்தோடு நாம் விளையாடுகிற, பாவத்தின் மேலே நமக்கு இல்லாத அக்கறை, கரிசனையாக அதை எதிர்க்காத, அதை ருசி கண்டு கொண்டு தேவனுடைய சபையை அலட்சியம் செய்து கொண்டு அவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபைதானே கிருபைதானே என்று விளையாடுகிறவர்களே அல்ல, எல்லாத்தையும் கவனிக்க. அதனால தான் சொல்கிறேன், சுருக்கமான ஜனங்கள் தான் இந்த வழியாக போகிறோம். நான் அல்ல அப்படின்னு வந்தவர்கள் மட்டும்தான் அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள். வாசல் இடுக்கமானது, உள்ளே போனால் ஒரு பெரும் வழி இருக்குது. பேதைகளாக இருந்தால் கூட திசை விட்டு போகாத ஒரு வழி இருக்கு. பேதைகளாக இருந்தால் கூட, ஞானிகளாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே உள்ளே நுழையாத ஆள் தெரியுமா? உள்ளே நுழைய முடியாதவர்கள் பரிசேஸ். நீங்களும் போக போகிறதில்ல, போகிறவங்களையும் விட போகிறதில்ல. நீங்கள் உங்கள் காலை அவன் பிடிச்சிருக்கான், நீங்கள் அவங்க காலை பிடிச்சவங்க. சுயநீதி, யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த இடுக்கமான வாசலுடைய உள்ளே போனவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்குது. அது சமாதானத்தின் பாதை, பூரண, அது பெரிய பாதை, நீண்ட பாதை. அங்கே இயேசு நடந்த பாதை இருக்குது. அது அதோட முடியல, அது ஒரு நீண்ட பாதை, பரலோக பாதை. நானே வாசல், என் வழியாயின்னு தானே சொன்னாங்க. வாசலில் உள்ள போனோட அங்கே என்ன ஆரம்பிக்குது? ஒரு வழி, இடுக்கமான வழி, நெருக்கமான வழி ஆரம்பிக்குது. அப்படி அதில் பேதைகள் போனால் கூட அவங்களுக்கு அது பெருசாக அகலமாக தெரியுது. ஏன்னா அவர்கள் பேதைகள். உங்களை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுகிற பேதைகள். சத்தியம் தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவரை விட்டால் வேறு கதி இல்லைன்னு இருக்கிற பேதைகள். கருப்பா வெள்ளையானு தெரியாமல் இருக்கலாம். ஒரு கூட்டம் ஜனம் இருந்தது அப்படி. வலதுகை எது இடதுகை எதுன்னு கூட தெரியாத ஜனம். அந்த காலத்தில் நான் பார்த்தேன், எங்கள் அம்மா இப்போ நினச்சாலும் அப்படி சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கம் அப்படி பேதைகளாக கூட வாழ்ந்துருக்காங்க. தோசைக்கல்ல திருப்பி வச்சு தோசை விட்டாமாங்க. தோசை விட்டா அப்படி இருக்கும், வெளிச்சம் இல்லை, கரண்ட் இல்லை. அப்படிப்பட்ட பேதைகளாக இருந்தால் கூட இந்த வாழ்க்கை அகலமாய் விசாலமாய் கிறிஸ்து போன பாதை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இதில் கபடஸ்தன் பிரவேசிப்பது, பொய் நான் உள்ளவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. வழங்கி இருக்குமா? அப்படிப்பட்ட இருதயத்தில் நொறுங்குண்ட மக்களாக பணப்பிரியன் அதிலே பிரவேசிப்பதில்லை. நம்ம சொல்லலாம், நமக்கு நம்ம வெளியில் நம்ம பேசலாம், எல்லாம் சொல்லலாம். இருதயங்களை நெருக்கிற தெய்வம், ஆவியினால் நெருக்கிற தெய்வம், நம்ம இருதயத்தின் ஒவ்வொரு சின்ன அணுக்களை அறிந்திருக்கிற தெய்வம். தீட்டானது உண்டு, அதில் பிரவேசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். சபைக்குள்ள ஒரு குடும்பம் நுழையக்கூடாதுன்னு கரிசனையாக இருந்த தெய்வம். கபடோடு, பொய்யோடு, மாய்மாலத்தோடு சபைக்குள்ளே நுழையக்கூடாதென்று அன்றைக்கு திரட்டி விட்டாங்களா இல்லையா? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு குடும்பத்தை, யார? ஆதாம் ஏவாளை. புது உடன்படிக்கையில் சபையில் அப்படித்தான். வாசல்ல இங்கே தேவ தூதன் என்றார். யார் நின்னது? பேதைன்னு நினைச்ச பேதுரு. மீன் பிடிக்கிறவன் தானே இவன், நம்மளை விட என்ன இவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்ச ஒரு தேவதூதன் அங்கே நின்றார். பேதைகள் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. எப்படி பேதைகள்லாம் போனாங்க? கொடுங்கன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அவங்க தான் பேதைகள். என்ன பிரதர், எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி நாளைக்கு பிள்ளைகளுடைய படிப்பு கர்த்தர் பார்த்துக்குவாரு. அவங்க தான் பேதைகள். பிரதர் அடுத்த மாதம் கல்யாணம் வச்சிருக்கு, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாங்க. கொடுனாங்க, கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு எங்கே கொடுத்தாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாம் விற்று அதனுடைய விளக்கரையத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு கபடஸ்த ஒரு ஃபேமிலி இருந்து, சொல்ல வேண்டான்னு தான் நினைக்கிறேன், சொல்ல ஆசை இல்லை. ஆனால் அங்கே தேவதூதன் இருந்தார். அவருடைய பார்வையில் சோட்டா பய, அவருடைய பார்வையில் மீனவன், அவருடைய பார்வையில் ஒருவேளை பள்ளிக்கூடமே சரியாக முடிக்காத ஆளாக இருக்கார். ஒருவேளை அனனியா சப்பீரா பெரிய கிராஜ் தப்பா எடுத்துக்கிறார்.
இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, வீட்டில் இவ்வளோ கூட்டல் கழித்தல் போடுறாங்க, கொஞ்சம் படித்தவங்க ஒரு பங்கை வச்சுக்கும், ஒரு ரொம்ப கொடுத்த மாதிரி இப்போலாம் பேசுகிறவங்களாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். பேதைகள்னு அப்படி இருப்பாங்க, ஐயா சொல்லிட்டாங்க. இப்போ பெந்தோஸ்தே சபையில் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, ஐயா சொல்லிட்டாங்க, ஐயா சொல்லிட்டாங்க, அப்படித்தானே இருந்திருப்பாங்க பேதைகள். இந்த பேதையை சொல்லலாம். அந்த பேதைகள் அப்படியே கொடுத்தவங்க. அப்படி கொடுத்தவர் யாரு? பர்னபாஸ். பர்னபாஸ் தானே பேதை கொடுத்து அவர் வர்றாரு. பின்னாடி லைனில் 2 பேர் வர்றாங்க. ஒன்று அங்கே ஒழிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் நாங்களும் கொண்டு வந்திருக்கோம்னு அவங்கள மாதிரியே. அங்கே முன்னாடி நின்றவர் தேவதூதன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய பார்வையில் மீனவர் தானே, இவர்னா பள்ளிக்கூடமே முடிக்காதவர், இவருக்கு என்ன தெரியும்? சில அசட்டைக்காரரே கூடாது. தேவனுடைய சபையில் அதெல்லாம் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் இருக்குது. அல்லேலூயா. அசட்டை பண்ணக்கூடாது. அப்படிதான் இருக்கு. தங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்த தேவனே அசட்டை, மனுஷரே அல்ல, பரிசுத்த ஆவியை தந்த தேவனே அசட்டை பண்ணுகிறதான்னு எழுதியிருக்கு. அப்போ அங்கே தேவதூதன் நின்னார். பேதுரு, இவ்வளவு தானே விற்றீங்க? ஆமாவா இல்லையா? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. போலாம்னாரா? அவ்வளோதான். நீ பரிசுத்தாவியினிடத்தில் போய் சொன்னார், அங்கேயே செத்துட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஜனங்களை உள்ளே விட்டால் தேவன் தம் மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் எல்லாமே கெட்டுப்போகும். தம் மகிமைக்காக அழைத்த இருதயத்தில் நொறுங்குண்டு பணிந்த ஜனம் சபையில் கெடும். இவங்களை விடக்கூடாது. நான் நினைத்தது இந்த ஜனங்கள் தடுக்க முடியாது. இந்த ஜனங்கள் கெடுப்பார்கள். அங்கேயே ஆச்சு, துரத்திட்டாங்க, உள்ளே போகக்கூடாது. எளிமையான ஜனங்கள் போனார்கள். கபடத்தோடு உள்ளே போனார்கள். காணி ஆட்சியை விற்று உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுகிற ஜனங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், படிப்பு கொடுத்தார், வேலை கொடுத்தார், திருமணம் கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார், எல்லாத்தையும் சந்தித்தார். அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய பண ஆசைகள்லாம் அவருக்கு தெரியும். அவர் மூலமாய் நாம் இந்த இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தின் மூலமாய் இந்த கிருபையில் சிறாக்கி 25 வசனம். அப்படிப்பட்ட மக்கள் தமது மூலமாய் கிறிஸ்து மூலம் எல்லாவற்றையும் பிதாவின் கையில் கொடுத்து கையை நீட்டி விரித்து எல்லாம் உம்முடையது பிதாவே, நமக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டார் பாருங்க. எந்த சுகம், எந்த மேன்மை, அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்திருக்க. எல்லாவற்றையும் நமக்காக இழந்து பிதாவே எல்லாம் உம்முடையது அப்படின்னு தன் கையை விரித்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே, அவரை பின்பற்றி வருகிற ஜனங்கள் தேவனே நீரே போ, எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு உங்களை தவிர வேறு எதுவும் வேணாம் ஆண்டவரே, நீ போ ஆண்டவரே அப்படின்னு அவர் மூலமாய் தமது மூலமாய் சேர்வர்களுக்காக, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களான் அப்படின்னா அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லமுள்ள ஒரு தெய்வத்தினிடத்தில் நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம ரட்சிப்பார். ஆமென். நிச்சயமாக ரட்சிப்பார். நான் மட்டும் இருதயத்தில் நொறுங்குண்டு நீங்கள் போதும் ஆண்டவரேன்னு வாழும். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். முற்று முடிய நம்மளை ரட்சிப்பாங்க. தமக்கு முன்பாக மாசர்களாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரே வசனம் எத்தனையோ முறை வாசிக்கிறோம். யூதா நிருபம் 24 வசனம். அதை அவர் பின்வாங்க மாட்டார். ஆண்டவர் மனுஷன் எவ்வளவு குளறுபடி பண்ணியிருந்தாலும் தேவன் தம்மை தேடுகிற இருதயத்தில் நொறுங்குண்டு பணிந்து ஆவியுள்ள மக்களை ரட்சிக்கும்படிக்கு தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரான அப்படினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமுள்ள தெய்வம். அவர் என்ன செய்கிறார் பாருங்க. வலுவாதபடி 24 வசனம். வலுவாதபடி நம்ம எல்லாரும் படிக்கலாமா? சரி, இன்னும் கொஞ்சம் திருத்தி படிப்பேன். எல்லாரும் நான் படிக்க
வடுவாதபடி என்னை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடே என்னை மாசற்றவனாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய என்னுடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் உண்டாவதாக. ஆமென். கேட்ட ஆண்டவருடைய எல்லா நல்ல வார்த்தைகளுக்காகவும் நானும் என்னுடைய விசுவாச நம்பிக்கையும் இப்படியாக அறிக்கையிட்டு ஒரு சில காரியங்களை நானும் கடந்த நாளில் உணர்ந்து தேவனுக்கென்று வாழும்படி நான் என்னுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டேன். பிலிப்பியர் புஸ்தகம் நாம் கேட்டோம். பிலிப்பியர் புஸ்தகம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் நாள் முதல் இதுவரைக்கும் நீங்களும் நானும் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியினால் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி நம்மிலே ஆண்டவர் தொடங்கின அந்த நல்ல கிரியை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இப்படி அவர் சந்தோஷமாய் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த ஆண்டவருடைய இருதயத்தை நாமும் சந்தோஷப்படுத்தணும். பேதுரு அதை எப்படி சொல்கிறார் பாருங்க. பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அங்கே விசுவாசத்தை குறித்து பேசிக்கிட்டே வந்து 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் புண்ணியம் செய்த தேவன் புண்ணியவான். நரகத்திற்கே பாத்திரனாயிருந்த என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சிலுவையிலே சுமந்து ஆண்டவர் என்னை அவரோடு கூட அமரும்படி எனக்கு செய்த புண்ணியநாதரே, நான் வந்துடுறேன் ஆண்டவர், உங்களுக்காக வாழ்கிறேன், உங்களை தேடுகிறேன், உங்களை நம்புகிறேன். இதெல்லாம் நம்ம வாயில் சொல்கிறதில்லை, என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அபியாசப்படுத்தி வாழ விரும்பணும். ஒரு மனுஷனை நான் கடந்த நாளில் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். ஆபிரகாம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18. அங்கே எப்படி அவர் ஆரம்பிக்கிறார்? ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அங்கே சம்பவங்கள் நமக்கு தெரியும். அங்கே 2 தேவ தூதர்கள் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமானார்கள். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரையிலே மட்டும் குனிந்து, இப்படி ஆண்டவரே, உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானோடைய கடந்து போக வேண்டாம், தங்கியிருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்கிறாரு. அவங்க உடனே தங்கி இருந்து சாப்பாடு செஞ்சுட்டு போகும்போது அவர்கிட்ட பேசுகிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, ஆபிரகாம் இது மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னோடனே உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்தில் 18:10 ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே நிச்சயமாக இவனிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அந்த தூதர் சொன்னாங்க. இவங்க சிரிக்கிறாங்க காரியங்கள், இதெல்லாம் எப்படி நடக்க போகுது. 15ஆம் வசனம், சாரால் பயந்து நான் சிரிக்கல அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு நேரம் நீங்கள் படித்து பாருங்கள். 16ஆம் வசனம், அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்கள் கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அங்கே போய் ஆபிரகாமுக்கு தேவ தூதர்கள் தரிசனமானார்கள். கேட்டார், எனக்கு குழந்தை இல்லை, தேவ தூதர்கள் என்னன்னா உனக்கு குழந்தை தரோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் அது போட்டு திரும்பி வந்துருக்கலாம், வழிவிட்டு அனுப்பிட்டார். ஆனால் அப்போ அவங்க சொல்கிற வார்த்தைகள் எப்படி பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பண்புறும் தன் வீட்டாருக்கும்
இப்படி நீதி கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அன்னைக்கே அறிஞ்சிருக்கிறார். அந்த ஆபிரகாமுக்கு காரியங்கள் செஞ்சுட்டு போகிறாங்க. போகும்போது அவங்க சோதோமுக்கு போகிறாங்க. சோதம் தேசத்தை அழிக்க போகிறாங்க. ஆபிரகாமுக்கு தெரியுது சோதமில் அங்கே யார் இருக்கான்னா தன்னுடைய சகோதரர் அங்கே இருக்கிறாரு. யார்? லோத்து. ஆஹா, சோதம் கோமரம் அழிக்க போனால் லோத்தும் அழிக்கப்பட்டு போவாருன்னு நினச்சாங்க. கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு பாருங்க. ஆபிரகாம் 22ஆம் வசனம். அந்த புருஷரை விட்டு சோதோம் நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். அங்கேயே நிற்கிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஆபிரகாம் அங்கேயே நிற்கிறாரு, நின்று கொண்டே இருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் அங்கே போய் அந்த தேவதூதர்களை பார்த்து, துன்மார்க்கரோடே நீதிமானை அழிப்பீரோ அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த பட்டணத்தில் 50 பேர் தான் அழிக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு. திரும்ப 2வது 27ஆம் வசனம். ஆபிரகாம் பிரயுத்திரமாக, தூளும் சாம்பலுமாக இருக்கிற நான் பேசுகிறேன். ஒருவேளை 45 பேர், ஒருவேளை 40 பேர், எப்படி 30 பேர், 20 பேர், 10 பேருன்னு 32ஆம் வசனத்தில் பிடிக்கிறார். எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன்னா, அவரோட இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. தன்னுடைய சகோதரன் லோத்து அங்கே அழிய காணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே இரக்கமாக இருந்து ஜெபிக்கிறாரு. உடனே சரி அழிக்க மாட்டோம்னு அவர் அது 10 பேர் இருந்தால் போதுன்ட்டு அவங்க போயிடுறாங்க. இதுதான் சம்பவம். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாம் சந்திக்கிறார். 22ஆம் வசனத்துக்கு வாங்க. 22. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான போது அங்கே தன்னுடைய சகோதரன் மறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்தனை பண்ணின அந்த ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். 22ஆம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அப்படி ஆண்டவர் அவனுக்கு இடைப்பட்டு இந்த காரியங்கள் இருந்து தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு இருக்கு. சோதித்தார் அப்படின்னோடனே ஆண்டவர் வெளியரங்கமாய் ஒன்று அவர்கிட்ட பேசலிங்க. கனவிலே இருதயத்திலே ஆண்டவர் ஆபிரகாமோட பேசினார். என்ன பேசினார்னா, நீ இப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை கூட்டிட்டு நான் சொல்லுற மலைக்கு ஒன்றின் மேலே போய் அவனை தகன பலியிடு. அவர் அதுக்கு முன்னாடி காரியங்கள் படித்தோம்னா அவர் எப்படி தன்னுடைய லோத்துக்காக அப்படி பரிந்து பேசுகிறாரு. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை பலியிடுன்னு சொன்னோடனே ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, 100 வருஷத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இதை போய் வெட்ட சொல்கிறீங்களே, அடிக்க சொல்கிறீங்களே, அதுக்கு என்னையே அனுப்புறீங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம். ஒன்றுமே சொல்லிங்க. பொழுது விடிஞ்சது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய மகனின் தலையிலே விறகை கட்டி வைத்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். விசுவாச வீரன் சொல்லி அவனை ஆபிரகாம் நம்ம ஈஸியாக பார்க்குறோம். இப்படி கொண்டுட்டு போகிறாரு. பையன் இடையிலே கேட்குறாரு, அப்பா ஈசாக்கு தகப்பனாக ஆபிரகாம் நோக்கி 7ஆம் வசனம், என் தகப்பனே இதோ என்றான். அப்பொழுது இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறதுக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறாரு ஈசாக்கு. ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு அப்படி அழைச்சிட்டு போகிறாரு. தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அதன் பலிபடத்தில் அவைக்கு கட்டைகளை அவனை கிடத்தினான். கிட்ட போய் அங்கே ஈசாக்கை ஆபிரகாமே கட்டுறாருங்க. கட்டி அந்த பலிபடத்திலே ஈசாக்கை பலியிட்டு கையை தூக்கி வெட்ட போகிறாரு. அப்பொழுது 10ஆம் வசனம், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையில் நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நின்றான். எவ்வளவு அருமையாய் கனவுல பேசினோடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகிறாரு. வெட்ட கத்தியை தூக்கிட்டாரு. உடனே ஆபிரகாமே 2 முறை கூப்பிட்ட உடனே, ஆண்டவரே இதோ அடியேன், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்கிறாரு. பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதே, அவனுக்கு நீ ஒன்றும் செய்யாது, நீ பிள்ளை ஆட்சிட்டு போ அப்படின்னு சொல்லலீங்க. ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் கடந்த நாளில் என்னோட இருதயத்தில் நான் தியானிச்சது, ஆண்டவரே தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடாது ஆண்டவரே. ஆபிரகாம் ஏதோ எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவர் பயப்படலைங்க. மனைவிக்கே தெரியாது பிள்ளையை கூப்பிட்டு வெளில வந்தது. ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு முன்பாய் வாழணுமேன்னு சொல்லிட்டு நாம் தேவனுக்கு பயப்படுவது என்பதை ஆண்டவர் முத்திரித்தார். ஏதோ சபையில் இருக்கிற நடமாடுகிற நாசிலே சுவாசமெல்லாம் எந்த மனுஷனும் அல்ல. நம்ம இப்போ பயப்படுறதெல்லாம் மனுஷனுக்கு பயப்படுறோம். அவர் என்ன சொல்லிட்டுவார், இவர் என்ன சொல்லிட்டுவார். 100 மார்க் இந்த சபையில் இருக்கிற மனுஷருக்கு எனக்கு போட்டாலும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு மார்க்கே போடாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உம்மாலே புகழப்பட விரும்புகிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிப்பீர். இயேசுவை தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே நடமாட செய்த ஆண்டவர் இயேசுக்கு செய்த அதே காரியங்களை எனக்கும் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து தங்கிடுங்க, என் இருதயத்தில் நீங்கள் தங்கிடுங்க.
நம்முடைய இருதயம் அப்படி தவிப்பாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்து காரியங்கள் செய்து இப்படி அனுப்புகிறாரு. சரி, பயந்த ஆபிரகாமுக்கு திரும்பி ஒரு அருமையான பேரை சொல்கிறார் பாருங்க. அதே அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீ என்னை சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சிருப்பாரு? என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ அவுத்து விட்டால் மாடு மாதிரி ஓடுற வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். என்னுடைய வழிகள் எல்லாம் செம்மை பண்ண உதவி செய்யுங்க. நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நான் பாடுபட உதவி செய்யுங்க. எனக்காய் சிலுவை சுமந்த அந்த புண்ணிய நாதரே, உம்முடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கணும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் நம்ம இதயத்தில் நம்ம ஆண்டவருக்கு பயந்தோம்னா மெய்யாவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சொன்னது போல பேதுருக்கு ஒன்றும் தெரியாது, பேதுரு பேதை தான். ஆனால் இயேசுவோடு கூட இருந்தபடியினாலே, இயேசுவை பார்த்தபடியினாலே பேதுரு ஞானவானாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அனனியா சப்பேரால் அப்படியே பாடகட்டி அனுப்பிட்டாருங்க. நம்மளோட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான மாத்திரம் இருந்தால் போதும். ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, எனக்கு உதவி செய்யுங்க. நான் உண்மை சந்திக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, என் இதயத்தில் தங்கி விடுங்க. இப்படியெல்லாம் நாம் தங்க விரும்பினோம்னா, நம் ஆண்டவரை கேட்க விரும்பினோம்னா, ஆண்டவர் நம் இதயத்தில் தங்கி நம்மளோட கூட பேசுவார். லூக்கா 19ஆம் அதிகாரம், கடந்த நாளில் அந்த வசனங்களை நம்ம படித்து உற்சாகம் முடியாது. நமக்கு தெரியும், ஏற்கனவே கேட்ட வசனங்கள் தான். 19ஆம் அதிகாரம் சொன்னோடனே நமக்கு ஒன்று தெரியும், ஈஸியாக எல்லாருக்கும் தெரியும். சகேயு 19ஆம் அதிகாரம்னா சகேயு. லூக்கா 19 அங்கே போகிறாரு. அவரை குறித்து நமக்கு எல்லாமே தெரியும், விலாவரியாக அவரை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அவர் சகேயு ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஆயக்காரன். 3ஆம் வசனம் 19:3, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஒரு உலக மனுஷன், ஒரு பணம் வசூல் பண்ணுற வரி வசூலிக்கிற மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவன் குள்ளனாக இருக்கிறான், ஆள் ஷார்ட்டு கட்டையாக இருக்கிறான். எல்லாரும் உயர்ந்தவர்கள், இயேசு சுற்றி இருக்கிற ஆள்னா பெரிய உயரமாக இயேசு மறைச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க. எப்படா பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி ஆண்டவரை பார்க்க விரும்புகிற மனுஷனோட இருதயத்தை பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு குறித்து இப்படி சொல்கிறாங்களே, இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தாரே, அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டுமே. எப்படி பார்க்கணும்? வகை தேடு. ஏதோ படுத்துக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு நான் பார்க்க முடியாது என் ஆண்டவரை. நான் குறை சொல்லிங்க, ஏற்கனவே நானும் அநேக தவறுகளை செய்த மனுஷன். ஆண்டவரே, அப்படி பார்க்க முடியாத ஆண்டவரே, நான் அதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் ஆண்டவரே. முன்னாக ஓடி காட்டு அத்திமரத்திலே ஏறி, ஏன் அவர் வேற மரத்தில் ஏறக்கூடாதுன்னா, காட்டு அத்திமரம்னா அவ்வளோ உயரம். எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, பொல்லாத மனுஷனாக என்ன நீங்கள் எல்லாரும் பாருங்க. அந்த நோக்கத்தில் தாங்க அவருக்கு ஏறுற, எல்லாரும் என்னை பார்க்கட்டும்னு சொல்லி ஏறுறாருங்க. அங்கேருந்து பார்க்குறாரு இயேசு. அவன் இயேசுவை பார்க்குறான், ஜனங்கள்லாம் அவனை பார்க்குறாங்க. என்னடா அந்த குள்ளா மரத்தில் ஏறிட்டு இப்படி ஆண்டவரை பார்க்குறான், ஏன்னா கூட இருக்கிற யாருக்கும் விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அவர் என்ன நம்மளை போல் தச்சருடைய வீட்டில் பிறந்த சாதாரண மனுஷன் தானே, என்ன பெருசாக செஞ்சுட்டு போகிறான்னு சொல்லி அவிசுவாசம் அவர்களுக்கு அவருடைய அற்புதத்தை அவர்களுக்கு தடை பண்ணுதுங்க. ஆனால் அந்த பாவியாகிய மனுஷன் மரத்தில் ஏறி பார்க்குறாரு. இயேசு உடனே இறங்கி வந்து, சகேயுவே, உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவரே, என் இருதயத்திலே தங்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. என்னோட பாவத்தை நான் அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறேன். பாவத்தை மறைக்கிற நான் வாழ்வடைய மாட்டேன் ஆண்டவரே. ஏதோ நல்ல சபையில் சத்தியம் காதுகள் கேட்டால் மாத்திரம் பத்தாது ஆண்டவரே, அது என்னுடைய வாழ்க்கையாகணும். அதை நான் செயல்படுத்த உதவி செய்யுங்க. நான் ஆண்டவரை போல செய்வதிலும் சொல்லுவதிலும் நேர்மையாக நடக்க உதவி செய்யுங்க. புறங்குறாதிருக்க உதவி செய்யுங்க. அன்பாக இருக்க உதவி செய்யுங்க. தாவீதும் யோனாத்தானும் போல ஆண்டவரே ஒரே இணக்கமாக இருக்க உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் இருதயத்தில் உணராட்டி நம்ம வாழ்க்கை சுபிட்சமாகாதுங்க. நமது பூமியில் வாழலாம், சௌரியமாக வாழலாம், அருமையாக காரியங்கள் நமக்கு நடக்கும். அது நித்தியத்தில் நம்ம கொண்டு சேர்க்காது. நம்ம இப்போ கேட்டோம், பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து கேட்டோம். அவர் ஆதங்கப்படுறாரு, நான் எப்படி ஆகிலும் மரித்தவர்லேருந்து உயிர்த்தெழுதுமே. சாதாரணமாக உயிர்த்தெழுத முடியாது, எல்லாரும் உயிரோட ஒரு நாளைக்கு எழும்ப தான் போகிறோம். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலே எழுதுகிற நான் பாக்கியவான். நான் எப்படி ஆகும்னு சொல்லி நான் ஆசாரியானே ஆக முடியும். அங்கே 21ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் இருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கடையுடன் பாக்கியவானும் பரிசுத்தனும் அவனுடைய தேவனுடைய சமூகத்தில் ஆசாரியனாய் அவனை தேவன் வைத்திருப்பார். நாம் ஏதோ சாதாரணமாக வந்து போயிட்டு இப்படிலாம் வாழக்கூடாதுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டி வாழ உதவி செய்யுங்க. என்னுடைய பாவ அக்கிரமத்தை சிறுவிலே சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே,
யோவான் சொல்லுவாருங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இயேசு அவர் புகழ்வார். இயேசு என்ன சொல்வார் தெரியுங்களா? பெண்களிடத்திலே பிறந்தவனில் யோவான் சாணை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லையே. இந்த பூமியிலே அப்படி தாழ்மையாய் வாழ ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம காதுகளில் கேட்டு கேட்டு பழகி இதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைலேருந்து நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடுறேன்னு சொல்லி ஓடணும். நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாதுங்க. ஆண்டவரே, நான் அப்படி வாழ விரும்பல. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்க. கர்த்தராலே பயப்படுவது என்று நான் முத்திரை பெற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆபிரகாமை நீங்களே தான் சொன்னீங்க, யாரும் சொல்லல. எந்த மூப்பரும் வந்து சொல்லல, எந்த சகோதரனும் சொல்லல. கர்த்தருக்கு பயப்பட என் ஆபிரகாமே, என் தாசனாகிய ஆபிரகாமே, அது மாத்திரம் நீ இல்லை, என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தியே. நம்மளோட வாழ்க்கையில் கீழ்ப்படுத்தல் ரொம்ப கம்மியாக போச்சுங்க. ஆண்டவரே, கீழ்ப்படினா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. நீர் என்னுடைய அக்கிரமத்தை சுமந்தீர் என்பதை நான் நம்ப உதவி செய்யுங்க. இப்படிலாம் நம்பாட்டி நம்மளோட வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகாது. ஏன்னா அங்கே நம்பின மனுஷனுக்கு ஆண்டவர் அவன்கிட்ட போய் தங்கிட்டார். சகை வீட்டில் போய் சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொன்னோடனே அவன் சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். போயிருக்கலாம், அவ்வளோதான். அவரே கூப்பிட்டார் ஆண்டவர். அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம என்ன, அவர் தானே என்ன கூப்பிட்டாரு, வாங்க ஆண்டவரை போய் சாப்பிட்லாம், எங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. அவர் இறங்கி வந்தோடனே வாங்க சொல்கிறாரு. அங்கே அதை கண்ட யாவரும், அங்கே கூட இந்த இயேசுவோடு கூட இந்த யாவரும், பாவியாக இவனிடத்தில் தங்க போகிறாரே. ஆண்டவருக்கு யார் அவருடைய இருதயம் எப்படின்னு தெரியுங்க. கூட இருந்தவங்களுடைய இருதயம் எல்லாமே தெரியும். அதனால தான் அவர் எல்லாம் சொல்கிறாங்க, பாவியாக அந்த சகை வீட்டில் தங்க போகிறாரே. முறுமுறுத்தாங்க, அவங்க முறுமுறுத்தாங்க. ஆனால் சகை அங்கேயே நிற்கிறாருங்க. சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் இப்படி எல்லா காரியங்களும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி அவன் தீர்க்கமாக முடிவெடுக்க முடிஞ்சுது? அவனுக்கு இயேசுவை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் முடிவுக்கு வந்துட்டாருங்க. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா கூட நமக்கு ஓடிட்டு போடும். நான் சொன்னோன்னே, இப்போ தேவதூதன் வந்து லோத்தை அழிக்க போகிறான்னு சொன்னோன்னே, பிள்ளை ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்த உடனே ஆபிரகாம் சந்தோஷத்தோடு ஓடி போய் மனைவியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நமக்கு ஆண்டவர் தூதன் சொன்னபடி பிள்ளை பறக்க போகுது, நிச்சயமாய் பறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாடிட்டு போயிருந்துருக்கலாம். லோத்தை அழிக்க போகிறாங்களே, என்னுடைய சகோதரனுக்கு அழிவை காணக்கூடாது, அதை தடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. காரியங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு வந்து தன்னுடைய மகனை பலியிட ஆண்டவர் சொன்னோடனே மறுக்கலிங்க. மனைவிட்ட போய் ஆலோசனை கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படியே தலை தாழ்த்தி, ஆண்டவரே, என் இருதயங்களிலே பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே நிறைவேப்படுங்க. கீழ்ப்படிஞ்சு போனார். தேவனாலே நல்ல சாட்சி பெற்று பிள்ளையும் தகப்பனும் பிள்ளையும் திரும்பி வந்துட்டாங்க. நம்முடைய இருதயத்தில் இப்படி விசுவாசத்தின் ஆவியை நாம் நாளுக்கு நாள் பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழவே தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். பயமில்லாமல், லூக்காவில் சொல்கிறது போல, பயமில்லாமல் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படிக்கே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் இதில் இடையில நமக்கு பயம் உண்டாகிறதுக்கு காரணம் நம்மளத்துல வருகிற பொய் மாயமாலம். சபையில் வந்து ஆண்டவரே நான் அப்படி வாழக்கூடாதுங்கிற தெரிவில்லாமல், உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்குது. எல்லா சபைகளும் நம்ம போல் நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம சுற்றி எத்தனையோ 1000 பேர் குடியிருக்கிறாங்க. நான் அவருக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவரே, சபையானது உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லுவீங்களே, என்னோட வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வெளிச்சமாக இருக்கா? எதிர் வீட்டுக்காரருக்கு என்னோடய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கா? இல்லை எனக்கும் என் மனைவிக்குமே வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் இருக்கிறோமா? நான் அதிகாலத்தில் அப்படிலாம் இருந்தால், ஆண்டவரே, நான் மனம் திரும்பி வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ விரும்புகிற ஆண்டவரே, என்னை மனம் திரும்ப செய்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய பாவ அக்கிரமத்தை சிலுவிலே சுமந்த புண்ணிய நாதரே, உங்களுடைய புண்ணியத்தை நான் சொல்ல எனக்கு ஒரு வழிவாசலை உண்டு பண்ணி விடுங்க அப்படின்னா, அந்த புண்ணிய நாதனை பிடித்துக் கொள்கிற நமக்கு ஆண்டவர் புண்ணியமான அந்த வாசலை நமக்கு தருவாருங்க. இப்படி போன பிறகு சொல்கிறாரு. அவர் சொல்லி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒத்துக்கிட்டார், எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. ஆண்டவரே, நான் எல்லா வழியிலும் நான் குள்ளன் ஆண்டவரே, எனக்கு உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அங்கே யூதாஸ் பிடிக்க வந்தபோது யூதாஸ் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, எல்லாரும் ஒரே சமமாக இருக்காங்க. ஆனால் சகை எப்படி இல்லை, நான் குள்ளன், எத்தனையோ விஷயத்தில் நான் நம்ம அறியல ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நான் கம்மி தான் ஆண்டவரே, குள்ளனாக இருக்கிறேன், இந்த உலகமே என்னை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை வெளியரங்கப்படுத்தி தன்னுடைய பொருளாசை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் அள்ளி வீசிட்டாங்க. ஆண்டவரே, நாளத்தனியாக நான் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, திரும்ப செலுத்துகிறேன். ஒரு இருதயத்தில் தீர்மானத்தின்படியே ஆண்டவர், இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது, நீனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறாயே, விசுவாச தகப்பனுக்கு நீங்களும் நான் பிள்ளைங்க. அதனால் நான் பயப்படாமல், ஆண்டவரே, நான் உயிர்த்தெழ நான் தைரியப்படணும் ஆண்டவரே. ஏதோ என்னுடைய கெட்டது என்னுடைய நல்ல காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கு நல்லதே செய்ய தெரியாது. வீட்டுக்கு வந்தால் கூட வாங்க உட்காருங்க காப்பி குடிக்கணும்னு சொல்லக்கூட
தெரியாத ஒரு மூடன் ஆண்டவரே, வந்தவங்கள சரி வந்தீங்களா போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானத்தை நான் பெறல ஆண்டவரே, இனியாவது நான் அப்படி கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னா நான் என்னோட காரியங்களை நான் திருப்பிக்கிட்டே இருக்கேன், மனம் திரும்பிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். அங்கே எப்படி 21 வெளிப்படுத்தல் 21, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். யோவான் பார்த்த காட்சி, முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயிட்டேன், சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு, எல்லாம் போச்சு, எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கற்புள்ள கனியாய், ஆண்டவரே நான் உள்ளதை உள்ளபடியும் இல்லதில்லைன்னு சொல்லி நேர்மையாய் வாழ்ந்து ஒரு கற்போட வாழ்ந்து நான் ஆயத்தமாகணுமே. அப்படி ஆயத்தமாக்கப்பட்ட கனியாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் வாசமாக இருக்கணும் ஆண்டவரே. சகையோடு கூட நீங்கள் தங்கி இருந்தீங்களே, என்னோடு வாசமாக இருக்கணும் ஆண்டவரே. வாசமாக இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்கள் கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். ஆண்டவரே, நான் இயேசுவோடு கூட இருந்து நான் இயேசுவின் மகனாய், இயேசுவின் பிள்ளையாய், இயேசுவின் சகோதரனாய் வாழணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க. என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு மனம் திரும்பி உங்களுடைய வேத வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக நான் பொய் சொல்லாமல் இருந்து, 4ஆம் வசனம், என்னுடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவில் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஆண்டவரத்தில் வந்த மனுஷனுக்கு எல்லாமே ஒழிஞ்சிடுங்க. நேர்மையாக ஒத்துக்கொண்டவனுக்கு எல்லாமே ஒழிஞ்சிடும். சகைக்கு எல்லாம் ஒழிஞ்சிட்டு ரட்சிப்பு வந்துட்டு. ஆனால் அவரை நம்பி அவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படவே முடியாது. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கேரண்டி கிடையாது. எல்லாம் வரலாம் போகலாம், காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். 8ஆம் வசனம் 7 படிக்கிறான். ஜெயம் கொள்ளுக்கிறவன் ஜெயம் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் குமாரனாக இருப்பான்னு சொல்லிட்டு 8ஆம் வசனம், பயப்படுகிறவர்கள், அபிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், இப்படின்னு அதில் ஒரு 8 காரியங்கள் இருக்கு. 8ஆம் வசனம், பொய்யர் அங்கே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் படித்து பாருங்கள், நான் படிக்கிற 8 இப்படி தான் இருக்குது. விக்கிரத ஆராதனைக்காரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கர்த்தவுமான எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய் சொல்லிட்டுலாம் நம்ம வாழவே முடியாதுங்க. மனைவிக்கு என்ன பொய், புருஷனுக்கு என்ன மனைவி பொய், பிள்ளைகள் இடத்துல என்ன பொய். எப்பா நான் என்னுடைய சுபாவமே இப்படி தான்ப்பா, நான் இப்படி தான்ப்பா, என்ன நீ ஏற்றுக்க மன்னிச்சிரு சொல்லி நான் மனம் திரும்புகிறேன். என்னப்பா நீங்கள் இப்படி காட்டு முறை எடுக்காமல் பேசுகிறீங்கன்னா, என்னுடைய பேச்சே சத்தமாக தானே தம்பி வருது, நான் இன்னும் பேச மாட்டேன். நான் அடக்கி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீ உம்மளமாய் ஆண்டவர் எனக்கு பேசுகிறார், நான் அடக்கி பேச உதவி செய்யுங்க. எங்கே எப்படி பேசணும்னு சொல்லி எனக்கு உம்மளமாய் ஆண்டவர் பேசுகிறார், நான் தாழ்மையாக இருக்கிறேன் தம்பி, உதவி செய்ய. நீ பேசி எனக்கு அப்பான்னு பார்க்காத, உனக்கு என்ன பட்டான்னு சொல்லு. இப்படியெல்லாம் நம்ம தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் ஒன்றாய் சமாதானமாக இருந்தோம்னா போதுங்க, பரலோகத்தில் இருக்கிற பார்க்குற தேவன் நம்ம வீட்டிலே வந்து தங்குவார். அதுக்கு அடுத்த பக்கத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம வீட்டில் போய் படிக்க பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் 22 கடைசியில் இப்படி தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு பேசிட்டு, யோவானாக நானே இவளை கேட்டும் கண்டும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை பேசிட்டே வர்றாரு. 15ஆம் வசனத்தில் பிற்பகுதி படிக்கிறேன். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகிற நம்மளோட வாழ்க்கையில் பொய் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் பொய்யை கலந்து மெய்யை பேச உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. நான் உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்க வந்த மனுஷன் என்னோட நாவலில் பொய் இருந்தால், ஆண்டவர் இவர் நம்புகிற ஆண்டவரும் இப்படி தான் இருப்பார் போல சொல்லி உண்மை தூஷிப்பாங்களே. ஆண்டவரே, என்னுடைய நாவலில் பொய்யோ கபடோ தூஷணமோ இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை உங்களுடைய ஆவினாலே சுட்டு சுகப்படுத்தி விடுங்க. நம்ம கேட்டோம்ல, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஓடோடி வந்தாலே இயேசுவின் வஸ்திரத்தை தொடர்றதுக்கு நமக்கெல்லாம் ஓடோடி வர்ற அந்த விருப்பம் இல்லாமல் போகுது. ஆண்டவரே, நான் ஓடோடி வர்றேன் ஆண்டவரே. காட்டு அத்துமத்தில் யார சகையை ஓடி வந்தது போல ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே நான் வாழ ஓடி உண்மை தேட உதவி செய்யுங்க. ராவாவது பகலாவது ஆண்டவரே, நான் வேதத்திலே பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். என்னோட ஜெபம் அப்படி தாங்க இருக்கு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா ஒழுங்காக வேதத்தைப்படி.
என்னை தேடு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 அப்படி தான் இருக்கு. ஆண்டவரே, நம்மை விருப்பமாக தேடுற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நான் செய்கிறது வாய்க்கணும் இல்லை. நான் போய் சொல்லி ஒருத்தர் சத்தியம் சொல்லி அந்த மனுஷன் ரசிக்கப்படணுமே, இயேசுவை நான் காட்டணுமே. அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா போதுங்க. இப்படி நாம் மனுஷரால் அங்கீகரிக்கப்படும், தேவன் நம்மை அங்கீகரிப்பார். நம்ம கேட்ட எல்லா வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிரதர் பேசி முடித்த அந்த சகை வாரியத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எப்போதுமே விசுவாசம் என்பது ஒரு கியூ, இன்னும் வரிசை. பின்னாடி நின்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது அப்படிதான். அவரை நோக்கி போகிற அவர் வாசலிலே அவர் நிற்கிறார். அந்த கியூ போயிட்டே இருக்கும், அந்த வரிசை போயிட்டே இருக்கும். அந்த வரிசையில் நிற்கிறவங்க ஒருபோதும் அந்த பொருளை இழந்தே போக மாட்டாங்க. ஆனால் அந்த கியூவுக்கு இடையில குறுக்க போடுறதுக்கு ஒரு சில கூட்டம் நிற்கும். விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய சாமர்த்தியத்தினால், தன்னுடைய திறமையினால் ஏதோ தேவனுடைய திட்டத்தை செஞ்சு முடிச்சிடலாம், அவரை சந்தோஷப்படுத்திடலாம், விசுவாச பாதையில் நானும் நடக்கிறது போல நடந்துடலான்னு நிற்கும். கடைசி வரைக்கும் அந்த கூட்டம் உள்ளே போகவே போகாது, கியூ போயிட்டே இருக்கும். நான் பார்த்தது ஆண்டவர் பேசுகிறேன். நாம் கியூவில் நிற்கிறோமா? விசுவாச அந்த வரிசையில் நான் நிற்கிறோமா? எவ்வளோ அப்போஸ்தலர்கள் நடந்து போன மாதிரியாக நடந்து போன தேவ மனுஷர்கள் நடந்து போன அந்த நான் நிற்கிறேன்னா? ஒருவேளை நான் 100வது இடத்துல நின்னாலும் பரவாயில்ல, ஆனால் கியூ போயிட்டே இருக்கும். இங்கே சகை ரட்சிக்கப்பட்டதை நான் சகை குறித்து நிறைய டைம் நம்ம கேட்குறோம், எவ்வளோ காரியங்கள் பார்க்குறோம். சகை ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு காரியங்கள் இங்கே ஆண்டவர் உணர்த்துறாங்க. இப்போ கேட்டது போல தான், கேட்டது தான், அதுதான் சரி. சகையை பார்த்து ஆண்டவர் நின்றுட்டாங்க. நான் எப்படி இதை சொல்ல விரும்புகிறேன்னா, சகை ஒருவேளை ஆண்டவர் நிற்பாருன்னு நினைக்கல, எல்லாரும் அவங்களை பார்ப்பான்னு கூட நினைச்சிருக்க மாட்டார். அவர் இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கறதுக்கு அவர் மேலே ஏறிட்டார். ஆண்டவர் நின்னது அது தேவனுடைய தரப்பில் இருக்கிற, அது மாறாத ஒரு வாழ்க்கை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரே. அதனால் ஒரு மனுஷனை தேவன் நின்று ரட்சிக்க விரும்பினதுனால் தேவன் நின்றுட்டாங்க. ஒருவேளை கூட போன எந்த மனுஷனும் சகையை பார்த்தே இருக்க மாட்டாங்க. இயேசு அவனை பார்க்கும்படிக்கு அவனுக்கு ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சி ஆண்டவர் நின்றுட்டாங்க. ஆனால் ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, அப்படி வீட்டுக்கு வான்னு கூப்பிடும்பொழுது அவர் சகை அப்படி வீட்டுக்கு போகிறாங்க. இயேசுவை குறித்து ஒரு சில போகிற மனுஷர்கள் பாவியான வீட்டில் இவர் தங்க போகிறாரே அப்படின்னு சகை காதல் விழும்படிக்கு ஒரு காரியத்தை நடக்குதுங்க. அப்போது இயேசு நின்னது போலவே சகையை நிற்கிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படிதான் உணர்த்துறாங்க ஆண்டவர். ரட்சிப்பு தேவனுடைய கையிலிருந்து வருது, அவர் மாறாதவராய் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த ரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய கையில் இருக்கு. அதை நான் எழுந்து போக முடியும், தொலைச்சி போக முடியும், எல்லாமே செஞ்சிட முடியும். அவர் கிருபை உள்ளவராய் ஆதாம ஏவாளின் தொலைச்ச வாழ்க்கையை திரும்ப ரட்சிக்கும்படிக்கு இங்கே சகையை குறித்து சொல்லும் பொழுதுதான் இங்கே 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, எழுந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார்னு சொல்கிறார். ஆபிரகாமுக்கு இவர் குமாரனா இருக்கிறான்னா விசுவாச பட்டியலில் இவனு நிற்கிறான். எல்லாத்தையும் இழந்து போனால் என்ன செய்வான்? தேவன் இருக்கிறாருன்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுதான் விசுவாச பட்டியல். அதுதான் லோத்துக்கு கொடுத்த எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. அடுத்த கட்டம் அப்படி தான் நடக்குது. லோத்து குறித்து பங்கு பிரிக்கிறாங்க. உனக்கு எது வேணும்? பசுமையானதல்ல, நீ எடுத்துக்க. ஒன்றுமே இல்லையா, நான் பார்த்துக்கிறேன், கடவுள் என்னை நடத்தி வந்தது எனக்கு தெரியும், இந்த வாழ்க்கையை நடத்துவாங்க. அப்படி ஒரு விசுவாச பட்டியலில் நம்ம தொடர்ந்து போகிறோமா? எது இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் தந்தாரே அந்த நற்கிரியை, அதை இழக்காத நான் பார்த்துக்க, என்னை நான் டெடிகேட் பண்ணுறேன்னா, நான் என்னை அவர் பாதத்தில் எப்படி உட்கார்றேன்னா அது அவர்கிட்டேருந்து தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அவர் தான் கொடுக்க வந்தார், என்னை அவர் தான் படைத்திருக்கிறார். இங்கே சகை நின்னது தான் அங்கே ரட்சிப்பு உண்டானுச்சு. நான் அப்படி தான் அதை படிக்கிறேன். என்னால், பாவியான என்னால் பரிசுத்தருக்கு ஒரு இழக்கு வரக்கூடாது, அவருடைய நாமத்திற்கு ஒரு மகிமையோ அபகீர்த்தியோ வரக்கூடாது, என்னால் ஒரு மனுஷன் ஒரு தெய்வம் தூசிக்கப்படவே கூடாது அப்படின்னு நினைக்கிற எந்த மனுஷனுக்கும் ரட்சிப்பு வீட்டுக்கு வரும், அவருடைய இருதயத்தில் வந்துடும். சகையை கொடுத்துட்டாருன்னா கொடுக்கல, சொல்லியிருக்கிறார். ஆனால் சொன்ன வார்த்தையை தேவனை
அப்படி அங்கீகரிக்கிறேன். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் தேவன் அதை நிரூபிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு அது முடியாமல் கூட போகலாம், அவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறார். அதனால தான் நற்கிரியை ஆரம்பித்து நான் முடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த வார்த்தை. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரட்சிப்பு அந்த சகை வாழ்க்கையில் நிறைவேறுனுச்சு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. நான் நின்னதுனால அல்ல, சகையு எனக்கு ஒரு நல்ல என்னுடைய நாமத்தை அறிஞ்சு அப்படி அவன் நின்னானே, என் மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட நான் ஒருபோதும் விரும்பலன்னு அவன் நின்றுட்டானே, அதை நான் பார்க்கிறேன். அந்த அந்த வாழ்க்கையும் அந்த மனுஷரையும் பார்க்க ஆசையாய் தேவன் இருக்கிறார். அதான் நம்ம இழந்து போய் நம்ம தரப்புல இருந்து நம்ம இழந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்க ஆசையா இருக்கிறார். எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனசா இருக்கிறேன், என் மனசை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க ஆண்டவர். இப்போதும் அப்படிதான் நான் பேசினேன். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை வச்சிருக்கிற. அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா, அவங்க தேவனையே நம்பி இருப்பாங்க. வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து வந்து தேவனிடத்திலே திரும்பி வந்திருப்பாங்கன்னு சொல்கிறேன். அந்த அடுத்த வார்த்தை அடுத்து அப்படிதான் இருக்கு. அதனால் தேவனே சார்ந்திருப்பாங்க, தேவன்கிட்டே இருப்பாங்க, அவரையே நம்பி இருப்பாங்க. எல்லாத்தையும் ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவர் பொறுப்படுத்திருக்கிறார், என்னை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்னு அவரை நம்பி. அதுதான் விசுவாச வரிசை. அப்படி நிற்க நமக்கு ஆசையாக இருக்கா? நம்ம வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும். தேவன் அப்படிதான் தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். சங்கீதத்தில் போன வாரம் வெள்ளிக்கிழமை கூட கேட்டோம், மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார், புனிதனுக்கு அவர் புனிதராக இருக்கிறார். இருதயத்திலே கபடு இல்லாமல் நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு போகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அப்படி இல்லாம கபடு செய்கிற எந்த மனுஷனையும் ஏற்றுக்கொள்றதே இல்லை. பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அவர் நடத்துவார். அப்படி நம்பினவங்க மாத்திரம்தான் தொடர்ந்து அவரை அவர்களே சந்தோஷத்திலே பிரவேசிக்கிறோம். அது எப்போ நடக்கும் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவனாய் நடந்து கொள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வந்து சேருது. ஆண்டவர் அவர் ஆரம்பித்து அவர் முடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படிதான் இருக்கு. விசுவாசத்தை துவக்குனவர் முடிக்க இருக்கிறார். அதுக்குள்ள என்னுடைய காரியங்கள் ஒன்று நடக்கு. அந்த பரிபூர்ணத்தை நோக்கி நான் பரிசுத்த பாதையை அந்த பரிசுத்தமாக்குறது எனக்கு லாபமாக கிடைக்கிற ஒரு வாழ்க்கையிலே நான் பிரயாசப்பட என்னால் முடிந்தவரை யதார்த்தமாய் வாழும்படிக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். என்னால் முடியாததை தேவன் ஒருபோதும் கேட்கறதே இல்லை. 10 காசு கொடுத்தவன்ட்ட 10 காசு கணக்கு, 1 காசு கொடுத்தவன்ட்ட 1 காசு. தேவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம போட்டு மூடி 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 வைக்கிறோம்னா அது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். விருத்தி அடையணும்னா பெருசாக அப்படி வளரணும், பெருகிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதை ஆண்டவரை அறிகிற அறிவு. இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்கும். நம்மளோட வாழ்க்கையில நாம் பத்திரமா இருக்கிறதுக்கும், நம்ம நற்கிரியை தொடங்கி முடிக்க போறாரே அவர் கையிலே நான் பத்திரமாய் போய் சேர்றதுக்கும் நம்ம சகையை நின்னது போல நிற்கணும். அவர் பரிசுத்தர், நான் யார் அப்படின்னு அறியணும். எனக்கும் அவருக்கும் பங்கு எப்படி உண்டானுச்சு, இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் எப்படி வந்து சேர்ந்தேன், சபையிலே சபையாய் கூடுகிற இந்த சரீரமாகிய சபையிலே எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. இது எதனால? என்னோட எலிஜிபிள், என்னோட மெரிட்டு, நான் செஞ்ச தான தர்மம், நான் செஞ்ச புண்ணியமா? இல்லை, எதுவுமே கிடையாது. ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர். அவர் பரத்திலிருந்து இறங்கி வராவிட்டால் யாரும் அவர் பக்கம் போகவே முடியாது. அவருக்குள்ளே மறைஞ்சு நம்ம போக விரும்புகிறோமா?
கிறிஸ்துக்குள்ளே மறைந்து நாம் அப்படி பிதாவை மகிமைப்படுத்த விரும்புகிறோமா? ஆண்டவர் ஒருபோது அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வண்டியை, என்னோட 2 வீலரை நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொண்டு விட்டேன். வண்டியை விட்டுட்டு பஸ்ஸில் நான் வேலைக்கு போயிட்டு அவங்க சொன்னார், அந்த மெக்கானிக் என்ன சொன்னார்னா, ஒருவேளை இன்னைக்கு கொடுப்பேன், முடியலன்னா நாளைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். நான் அந்த வழியாக அப்படி கிராஸ் பண்ணி இப்படி வேலையை முடிச்சுட்டு போகிறப்போ என் வண்டி அப்படியே பல நிற்கிது. நான் ஃபோன் அடிக்கவே இல்லை, ஒரு வேளை முடிச்சுட்டாரோன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டு நேராக போனேன். போயிட்டு வண்டி ரெடி ஆகிட்டு போல இருக்கு, நாளைக்கு தருவோன்னு சொன்னீங்க, ரெடி ஆகிட்டு போல இருக்கு. ஐயோ இல்லைண்ணே, உங்கள் வண்டியை சும்மா வாட்டர் சர்வீஸ் மட்டும் கழுவி வச்சிருக்கிறேன், உள்ள இன்ஜினில் என்ன கையை வைக்கலன்னு சொன்னார். செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படி வெளியில் பார்த்து பலன்னு இருக்கிறத நம்புறவங்க தான் மனுஷன். ஒரு வேலை முடிஞ்சிருக்கும், வேலை முடிஞ்சிருக்கும், நல்லா இருக்கே, அப்படிதான் இல்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு வேளை நல்லா இருக்குன்னு சொல்லி அவனும் என்ன கொடுத்துருந்தானா நான் வந்து அந்த கடமடா தான் ஓட்டிட்டு போகலாம். ஆனால் பலன் இருக்கும் வெளியில், அப்படிலாம் இல்லை. இருதயத்தை ஆண்டவர் சோதித்து அறிகிறவராய் அதிலிருந்து அவர் மகிமைப்பட விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் சட்டையை மாற்ற சட்டம் இல்லை, இருதயத்தை இருந்துன்னா ஆழமான இடத்திலே, போன வாரத்துக்கு முதல் வாரம் கேட்டக்குள்ள ஆழமான இடத்திலே போடு. முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்றும் கிடைக்கல, கடல்லே நான் பழகினவன், எனக்கு தெரியாதான்னு ஒரு வார்த்தையும் கேட்கல பேதுரு. ஆழத்தில் போடு, ஆழம்னா உள்ள இருதயத்திலே போடு, அங்கே ஒன்று அகப்படும், அது எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் தேவன் தம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கேட்ட அதே வார்த்தை தான். அப்படி ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோம்னா எப்படி அறிவிக்கிறோம்? 12ஆம் வசனத்தில், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கண்டு, என்ன மாதிரி தானே இருக்காங்க, இவங்க கவலைப்படாமல் இருக்காங்களே, நம்ம தெருவில் தான் இருக்கிறாங்க, எனக்கு இதை குறித்து பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அவங்களும் காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்குது, ஆனாலும் அவங்க வந்து ரம்யமாய் சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய் சமாதானமாய் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அப்படி ஒன்றுமே இருக்காமல் அப்படியே ஹம்பிள் அப்படி இருக்காங்களே, என்ன காரணம்? அவங்க ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒருத்தரை நம்பி வாழுறாங்க. அந்த நற்கிரியை கண்டு சந்திப்பு நாளில் எல்லாரும் போய் நிற்போமே, அப்போது தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு உண்மாய் நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஏதோ படிச்சுட்டு அப்படியே எழுத்தின்படி இல்லவே இல்லை, அது உள்ள ஒன்று ஒளிஞ்சிருக்கே ஜீவன், அதை கண்டுபிடிக்கிறவர் கொஞ்சம் பேர். அந்த வாசல், அந்த கண்டுபிடிக்க போகிற வாசலிலே கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவருடைய சுபாவத்தை தாண்டி அவருடைய கிருபைக்குள்ளே போகிற ஒரு பெரிய, நம்ம தொடர்ந்து கேட்குறோம், ஒரு பேக்கேஜ், அது பாதுகாப்பாய் பத்திரமாய் கிருபைக்குள்ளே நம்ம நடத்தோம். அப்படி நம்ம போகிறோமான ஆண்டவர் பார்க்க விரும்புகிறாங்க. இன்னும் பிரதர் ஒரு வார்த்தை, நான் இந்த வாரம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது அனனியா சபீராளை குறித்து நான் கேட்குறேன். நான் எச்சரிப்பு அடைந்து நான் மனம் திரும்பினது தான் நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி எபேசியர் 3ஆம் அதிகாரம், இதுவும் நம்ம கேட்ட வார்த்தை தான். சபையிலே தேவன் திருவுளம் பட்டுகிறார். சபையை தாண்டி ஒன்று செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில், தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலியமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, நாம் வாழக்கூடிய ஞானத்தை தேவன் எங்கிருந்து நமக்கு பேசுகிறார் அப்படின்னா சபையின் மூலியமாய் தான். சபையை அசட்டை பண்ணினா நமக்கு வாழ்வு இல்லை. ஏன்னா இந்த சபைக்கு தான் கிறிஸ்து தலைவராக இருக்கிறார், எதுக்கும் தலைவர் இல்லை. அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறது, அது அவருடையது. அவர் நடத்த விரும்புகிறார். அவர் தேவ மனுஷர்களை வைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நமக்குள்ளே பேசி நம்மை உணர்வுடைய செய்கிறார். அப்படிதான் சபை. சபையிலே நாம் வாழக்கூடிய எல்லா வழிவாசலையும் அங்கதான். சீர்திருத்துதல், கடிந்து கொள்ளுதல், அங்கே எல்லாமே அங்கதான் நடக்குது. அதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் உத்து பார்க்க விரும்புகிறார். அதை மாத்திரம்தான் பார்க்க விரும்புகிறார். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சபையை அசட்டை பண்ணி சபையை ஸ்கிப் பண்ணி ஒன்று நம்ம கடவுள்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா இல்லை. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற மாறாத பிரமாணம். அவர் தான்
சபையிலிருந்து தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். சபையை சம்பாதித்து அதிலே நம்மை பாத்திரவான்களாய் அவயவங்களாய் சரீரமாகிய சபையிலே புதுதும் ஜீவனமான மார்க்கத்திலே தேவன் உண்டு பண்ணி அதை சேர்த்திருக்கிறார். இந்த சபைக்காய் இன்னை வரைக்கும் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுகிறவராய், பரிந்து பேசுகிறவராய், உதவி செய்கிறவராய், விசுவாசம் உழந்து போகாதபடி பரிந்து பேசுகிறதா இருக்கிறாங்க. அதுதான் ஆபிரகாம் நிற்கிற வரிசையிலே நிற்கணும்னு சொன்னாங்க, என்ன நம்பி வாங்க. ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்ம அழைக்க விரும்புகிறேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதர் சொன்னாங்க, எனக்கு அனனியா சபீராலை குறித்து எனக்கு அப்படி மனசு இல்லை, ஆனாலும் நான் சொல்கிறேன். எனக்கு 2-3 வாரமாக அந்த காரியங்களை குறித்து எனக்கு அப்படி யோசனையாகவே இருந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் கேட்டது தான். எல்லாரும் செய்கிறது போல நானும் ஒன்று செஞ்சு தேவனுடைய சபையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னாங்க. பரிசுத்தவான்கள் வாழ்கிறாங்க, அவங்கள போல நான் சகோதரர்கிட்ட யார்ட்டையும் பேசிட்டு இருந்தேன். நான் அவங்களெல்லாம் ஏமாத்துறேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். உங்களெல்லாம் ஏமாத்துறேன் தெரியுமா? ஏமாத்துறான்னு அப்படி இல்லை. நான் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இன்னும் எவ்வளவோ வாழ வேண்டியதை வாடுறது போல காட்டுறது போல எனக்கு அப்படி தோணுது. எனக்காக ஜெபம் பண்ணிங்கன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி ஆண்டவரை நான் ஏமாத்துறேன்னு நினச்சிக்கிட்டு என்னோட அறியாமல் நினச்சிருந்தேன். ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது, மனுஷனை வேணா ஏமாற்றலாம். பேதுருவை ஏமாத்திலான்னு தான் ஒரு கூட்டம் வந்துச்சு. உண்மையிலே அப்படி தான் நடந்துச்சு. பேதுரு தானே, அவருக்கு என்ன தெரியும், அப்படிதான் உள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அப்படியே பர்னபா கொண்டு வந்து அப்படியே ஆறுதலின் மகனாகிய பர்னபா கொண்டு வந்து ஒரு அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம், அதே போலவே, அதுவே இல்லை அதே போலவே ஒரு போலியை காட்ட விரும்புகிறோம். எனக்கு அப்படிதான் அப்படி நீ காட்டிடக்கூடாது, ஒருபோதும் காட்டிடக்கூடாது, அது உன்னை பத்திரப்படுத்தாது. இங்கே 2 பேரும் செத்து போயிட்டாங்க, ஃபிசிக்கல் டெத்து, சரீர சாவு. ஆனால் நான் இன்னும் இருக்கிறேனே ஆண்டவரேன்னா, உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத்து, நீ சரீர ஆவிக்குறை பிறகு செத்துருப்ப. அது ஒருவேளை உனக்கு தெரியாமே இருக்கும். ஆண்டவர் கிருபையாய் கலையையும் சேர்த்து ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாங்க. நான் வருவேன், அப்போ என்னுடைய களஞ்சியத்திலே நல்லா அப்படி கோதுமை மணியை நான் சேர்த்துப்பேன். அது வரைக்கும் இருக்கட்டும். அது வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, ரட்சிக்க நான் பெற்றுக்கொண்ட வாய்ப்பு, என்மேல் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறாருங்கிறத நம்புறது. அனனியா என்ற பேர் கொண்டு அப்படி எல்லாம் வர்றாங்க. அப்படி மனைவி அறிய நான் கேட்டபோது எனக்கு ரொம்ப அப்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே பத்திரமாய் இருக்கிறதுக்கு இது எனக்கு பயன்பட்டுச்சு. குடும்பத்தில் ஒரு சில விஷயத்தை ஒரு சில முடிவு எடுக்கிறோம், அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னு 2 பேர் உட்காந்து கேட்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அப்படிங்கும் போது மனைவி புருஷனுக்கு ஆலோசனை சொல்லணும். எனக்கு என் மனைவி சொல்லணும், இது தேவனுக்கு பிரியமா இல்லைங்க, இப்படியா யோசிக்கிறீங்க, அறிவில்லை, அப்படி சொல்லணும், எனக்கு சொல்லணும். மனைவி அப்படி சொன்னாக்கா புருஷன் சொல்லணும், இது பக்தி விருத்தியை உண்டாக்காது, இது நல்லது இல்லை, இது கடவுளுக்கு பிரியம் இல்லை, மனுஷனை ஏமாத்திலாம் நினைக்கக்கூடாது, கடவுள் இருக்காங்க, அங்கே சபையில் இருக்காங்க, அவங்கள போல நம்ம காட்டி நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆழமான விசுவாசத்தோடு தொடர்ந்து நடக்கணும். சபை குறித்து தான், வாழ்க்கை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாங்க. அது குடும்பம் 2 பேரை குறித்து தான் தேவன் சபையிலே அதிகமாக பேச விரும்புகிறாங்க. வார்த்தையை பேசிட்டு ஏதோ உள்ளே போகாமலாம் அப்படியே ஆண்டவர் விரும்பல. டீப்பாக ஆண்டவர் இறங்கி இருதயத்திலிருந்து கிழித்து மனம் திரும்பக்கூடிய வார்த்தை தான் தொடர்ந்து சபையில் பேசுகிறாங்க. நான் அப்படி தான் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு அனனியா சபையில் கொடுத்து பிரதர் பேசவே இல்லை, பிரதரும் அப்படியே தொட்டுட்டு அப்படி வந்துட்டாங்க. எனக்கு ஆழமாக பேசணும்னு எனக்கு உணர்ந்து இருக்குது, நான் கேட்கணும்னு எனக்கு அப்படி நினப்பு இருக்குது. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வந்துட்டாங்க. நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து நீங்கள் ஏமாத்துனீங்க அப்படின்னா ஒரு பதில் சொல்லியிருப்பார். அவர் அனனியா ஒரு பதில் சொல்லியிருப்பார், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். இல்லைங்க, அவங்க மனைவி சொன்னது போல இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி நிப்பாட்டல, பேதுரு கண்டினியூவாக ஒரு வார்த்தையை முடிக்கிறார் பாருங்க. நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடையது இல்லையா? அதை விற்ற பிறகு அந்த கிரயம் உன்னிட்டு தானே இருக்கு. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். ஆண்டவர் விரும்புறது தேவனிடத்தில் ஸ்ட்ரைட்டாய் நேர்மையாய் தைரியமாய் இருக்கும்படிக்குதான். மனுஷனிடத்துல என்ன வேணாலும் சொல்லி என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி நினைக்கிறேன். இல்லை,
தேவன் என்னை பரிசுத்த பண்ண விரும்பினால், அவர் உண்மையிலே என்னை நேசித்து என் பிள்ளையாய் அவர் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தார்னா எனக்கு அப்படிலாம் நடக்காது. இடுக்கில் புழுந்து அப்படி வந்து நான் ஏறியெல்லாம் மாட்டேன். அங்கே வஸ்திரம் இல்லாதவனை ஒருத்தர் பிடிச்சிருவாங்க ஆண்டவர், சாப்பிடும் போது பிடிச்சிருவாங்க. சாப்பிடும் போதுனா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, சுகபோகமாய் கல்யாண விருந்துக்கு அவருடைய மெரிட் இல்லாமல் உள்ளே போகவே முடியாது, போத்திருக்காங்க ஆண்டவர். அப்படியே எஜமான் வந்து பார்க்கும்பொழுது வஸ்திரம் இல்லாத, அவருடைய வஸ்திரம் இல்லாத, அவருடைய நீதியினால் போத்தப்படாத, கிறிஸ்துக்குள்ளே இல்லாத ஒரு மனுஷன் சுகபோகமாய் வாழ்ந்து பந்தியில் உட்காந்துருக்கிறான். நீ எப்படி உள்ள வந்த? சபைங்கிறது அவ்வளோ பக்திக்குரியது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு சொல்கிறது நேரம் இல்லை, ஆனால் தொடர்ந்து அந்த காரியங்கள் கொடுத்து தான் அந்த 5ஆம் அதிகாரம் எல்லாம் தான் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வார்த்தைகளை கேட்டு விழுந்து ஜீவன் விட்டாங்க. உடனே தான் அப்படியே செக்கு நடக்குது, வேற எதுவுமே இல்லை. இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டா? சபையில் ஒரு பயம் இருக்கா? ஆனால் கிருபையாய் தேவன் வைத்த ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு நம்ம விளையாட பார்க்குறோமா? வாலிபர்கள் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். இந்த வார்த்தை நான் காலையில் படித்தேன். சேலையில் சுற்றிட்டாங்க முழுசா அனனியாவை. ஒருவேளை வாசல் வழியாய் போகும்போது சப்பிராலும் அங்கே தான் நின்று இருப்பாங்க. எதையோ கொண்டு போகிறாங்க, யாரோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு இருந்திருப்பாங்க. புருஷன் தெரியல. நான் அதை அப்படி பார்க்குறேன், பொய்யா இருக்க தெரியல எனக்கு. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்னாடி அந்த மனைவி உள்ளே வராங்க. நடந்தது எதுவும் தெரியல. பேதுரு அவளை நோக்கி, கடவுள் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் இதை படித்தேன். நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அனனியாட்ட கேட்கல, அதை சபிரால்கிட்ட கேட்குறாங்க. சக்குன்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, கடவுளுக்கு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி நம்ம உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்னு. இல்லைங்க, கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், பாதியை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு. வந்தோடனே அவங்க புருஷனை கூட அவர் பார்த்துருக்கலாம், எங்கே என்னோட ஹஸ்பண்ட் நிற்கிறாரு பார்த்துருக்கலாம். இல்லை, அப்படியே அவங்க சொல்லி வச்சதை அப்படியே டிக்டாவாக வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியவே இல்லை, அப்படியே வந்து பேச விரும்புகிறாங்க சபையில். நிலத்தை இவ்வளோ தானா விற்றீர்கள், எனக்கு சொல் அப்படின்னு பேதுரு கேட்குறாங்க. ஆனால் அனனியா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லைங்க. ஒரு கேள்வி அவங்க கேட்கறது இல்லை. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அனனியா பேசவே இல்லை. அப்படியே அடுத்து அனனியா உள்ளே வந்து பேதுரு பேச ஆரம்பித்து அனனியா செத்துட்டார். அதுதான் ஒரு முடிவு, ஒன்றுமே பேசல. ஆனால் இங்கே சப்பிரால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம் ஆண்டவரே, இவ்வளவுக்கு தான் விற்றோம், ஆம் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமைப்பட்டது என்ன? உன் புருஷன் நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? இதுக்கா நீங்கள் வந்து ஒருமைப்படுறீங்க? சபையில் செத்து போகிறதுக்கா ஒருமைப்படுறீங்க? ஆண்டவர் அப்படி பேதுரு ஒரு மனமிறக்கி கேட்டதானே அப்படி தான் கேட்டிருப்பார். ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு உணர்வு இல்லாததுக்கா நீங்கள் ஒருமைப்படுறீங்க? சொல்லலாம்ல, அவங்க வீட்டில் பொண்டாட்டிட்ட சொல்லலாம்ல, புருஷன்கிட்ட சொல்லலாம்ல, இப்படி செய்யக்கூடாதுங்க, இது பாதுகாப்பு இல்லை, அவங்கள போல காட்டணும்னா அவர் கண்டுபிடிச்சிருவாருங்க, அவர் பரிசுத்தாவிலாம் நிரம்பியிருக்காருங்க, சபை அவர் சம்பாதித்தது இல்லைங்க, சபை வந்து கடவுளுடையதுங்க, ஆவியானவர் அங்கே தங்கி இருக்கிறாருங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அவங்க, சபையில் இருக்கிறவங்க தான் அவங்க. இதை புதுசாக இன்னைக்கு வரல, விளையாட பார்க்குறோம். அனந்த ஞானம் இங்கிருந்து தான் வெளிப்படும். தேவன் நன்மை செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் இங்கிருந்து தான் நமக்கு பெற்றுக்கொள்ளணும். இதை அசட்டை பண்ணுறவனே ஆண்டவர் அசட்டை பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு ஆண்டவரை டெஸ்ட் பண்ண வந்துருக்கீங்க. என்ன பார்த்து கடவுளை தான் கேட்குறாங்க, கர்த்தருடைய ஆவி சபையில் இருக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் என்ன செக் பண்ண வந்துருக்கீங்க? அதுக்கு போய் ஒருமனப்படுறீங்களா? அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினோட கால் வாசப்படியிலே வந்திருக்கு, அடக்கம் பண்ணிட்டு அப்போ தான் வர்றாங்க, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் சொன்னார். உடனே பாதத்தில் இருந்து அப்படியே பேதுரு பாதத்தில் வந்து செத்துறார். சபையார் எல்லாரும் இவளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கையிலாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்திலே இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவருடைய சேர துணியவில்லை. பரிசுத்தத்தை பார்த்து, ஐயோ சபை இவ்வளவுப்பட்ட பரிசுத்தமா, இப்படியா இருக்கிறாங்க ஆண்டவர், சபையானது அவ்வளோ மேன்மையானதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவரும் துணியவில்லை. இது சபையோட பாதி. ஆகிலும் ஜனங்கள் அவரை மேன்மைப்படுத்தினார்கள். ஆனாலும் சபையில் உள்ளவங்க இவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கையை வாடுறாங்க அப்படின்னு ஜனங்கள் அவர்களை மேன்மையாய் பார்த்தாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இது பாதி. அடுத்த வசனத்தில், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள்.
சபையிலே ரெண்டுமே நடக்குது. ஆண்டவர் சபையை குறித்து நாம் விழிப்பாய் இருக்கும்படிக்கு அவர் இரத்தத்தினாலே சம்பாதித்த சரீரமாகிய சபையிலே நாம் தொடர்ந்து நல்லபடியாய் ஐக்கியப்படும்படிக்கு அவர் அன்பாய் இருந்தது போல, அவர் கிருபையாய் இருந்தது போல, அவர் வழிகளை நாம் புரிந்து கொண்ட இருதயம் உள்ளவர்களாய், குறை உள்ளவர்களை தெரிஞ்சுதான் ஆண்டவர் தொடர்ந்து 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 நம்மளோட பேசுகிறாங்க, என்னோட பேசுகிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை காமிக்கினா சண்டே கிளாஸ் காமிக்காது, நான் தான் காமிக்கணும். இங்கே அனுப்பி விட்டுட்டா அவங்க பார்த்துப்பாங்க அப்படிலாம் ஒருபோதும் இல்லை. என்ன போல என் பையன் இருப்பான், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. அவனை போய் திருத்த முடியாது, ஃபஸ்ட்டு நான் திருந்தணும். அப்படிதான் தேவன் சபையிலே ஒரு ஆர்டரை வச்சிருக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நற்கிரியை, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம பார்க்குற எல்லாரும் இவர் தேவனுடைய மனுஷர்கள் அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஒரு கிருபை உள்ள வாழும்படிக்கு தேவனுடைய வழி நடத்துதலிலே நாம் ஒத்துமையாக அப்படி இருக்கணும். அதுக்காக நம்ம ஐக்கியப்படணும். 2 அல்லது 3 பேர் ஒருமனப்படுகிற இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் அனனியாவும் சப்பிராலும் 2 பேர் ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கபடுக்காக. நானும் எவ்வளவோ காரியங்கள் அப்படி ஆண்டவருக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், சகோதரர்களுக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்கள் பண்ணுறேன். நான் சாவுலி ஆண்டவரேன்னா எனக்கு ஆவிக்குரிய டெத்து நடந்துட்டு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஆனாலும் இந்த ஆண்டவர் கிருபையாய் 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 தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சகையு நின்று தேவனுடைய என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு எந்த ஒரு தூசணமும் போகக்கூடாது அப்படின்னு நின்னதுனால அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இப்படி தான் வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் நிற்கிறாங்க. நான் படிக்கும்போது அப்படிதான் ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து நிற்கிறாங்க. ஆனால் தேவனை பார்த்துட்டு நாம் நிற்கிறோமா? நம்முடைய காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்தை செட்டில் பண்ணுறோமா? இல்லை அதில் மகிமையை கொஞ்சம் திருடிக்க விரும்புகிறோமா? அப்படிலாம் இல்லை. ரட்சிப்பின் மகிமையை அவருக்கு திருப்பி செலுத்தும்படிக்கு தான் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரம் அந்த கிரெடிட்டை ஆண்டவர் ஒருபோதும் யாருக்குமே கொடுக்குறதே இல்லை. ஆதிலிருந்து இன்னை வரைக்கும் ஆண்டவர் அப்படிதான். தெய்வ பயத்தோடு தேவனுக்கு பயந்து வாழ்வோம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வார். ஆமாம்.